வணக்கம். உங்களை யாரையும் தலைப்பு நான் கேட்கல, ஆனால் தலைப்பு என்கிட்ட இருக்குது. 16 செல்வம் பேசுவோம், டோன்ட் வரி. காலம் இருந்துட்டார் நம்ம சிவகுமார். வேறு காலம் இருக்குதுன்னா எந்த காலம் தெரியாது நமக்கு. இன்று போய் நாளைக்கு வேணால் எப்போ இது எந்த நாள்லாம் வரும். இப்போ நம்ம ரசனையை பேசுவோம். என்ன பேச போகிறோம்? யாருக்கெல்லாம் ரசனைனா என்ன நான் தோணுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் ரசனையை நான் பார்த்துட்றேன். ரசிப்பது என்னத்த? அழகான பொருள். பொண்ணு கிடையாதா? பொருளாக பொண்ணா? கிடையாது. தெளிவாக சொல்லியா? நான் ஒரு பாவம், ஒரு அப்ராணி, எனக்கு தெரியாது. டோன்ட் வரி, உன் பிரச்சனைலாம் வீட்டில் வச்சுக்கலாம். நீ தான் அந்த அழகான பொண்ணுன்ற மேட்ரா? அது பொண்ணு தான். நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? ரசனை என்ன உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்குறேன். உனக்கு தோணலையா? நவரசம். ருசியான ஓவியம், மெய் மறந்து புதுசாக எதிர்பார்த்தாங்க. அதான் பொண்ணுன்னு நாங்கள் சூப்பர் ஃபிகரு. பாருங்கள், அந்த பொண்ணை சூப்பர் ஃபிகர்ன்றீங்க பார்த்தா அதான் ரசனை. பொண்ணு தான். அதுதான் ஆயிடுச்சு. இப்போ சாதாரண படம், அழகான ஓவியம். ஒரு படம், ஆனால் என்ன அது? அழகான ஓவியம். மலர் மலர், ஆனால் அது மலர்னு சொல்கிறது இல்லை. வாச மலர். மலர் தான் வாச மலர். ராட்சசி, அழகான ராட்சசி. ரசனைன்னா கொஞ்சம் வார்த்தைங்கெல்லாம் கூடிடுது. ரசனைன்னா மனிதன் ரசனை உணர்வு உள்ளவன், ஆனால் அவன் ரசனை உணர்வுகள்லாம் பிடுங்க பார்க்குறாங்க. மனிதன் ரசனை உணர்வு உள்ளவன், ஆனால் அவனாண்ட இந்த ரசனை உணர்வுகளெல்லாம். ஒரு குரங்கு உன்னை பார்த்து விமர்சிக்கவோ அழகுபடுத்தவோ அதை ரசிக்கவோ அதை பற்றி ரசிக்கும். ஆனால் அது வந்து பெருசாலாம் பண்ண முடியாது. அதால் ரொம்ப பெருசாலாம் அதால் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் அப்படி இல்லை. நம்மளால் அப்படி இருக்க முடியாது. ஒரு நாய் மாதிரி நம்மளால் புணர முடியாது. நடு ரோட்டில் ஒரு நாய் மாதிரி நம்மளால் புணர முடியாது. உன் நேச்சரே அதான். உன் நேச்சரே அதான். நீ காட்டிலே எதுவுமே விட்டால் கூட நீ அப்படி இருக்க மாட்டே. ஒரு சின்ன செடியானா தேடுவேன், ஒரு மலர்னா தேடுவேன், ஒரு புல்வெளியனா தேடுவேன், ஒரு அழகான ஒரு இடத்த நீ தேடுவேன். ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை உனக்கு தேவைப்படும். ரம்மியமான ஒரு சூழ்நிலை, மறைவிடம் கிடையாது அது. ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை உனக்கு தேவைப்படும். பட்ட பகல் அச்சு கிழிது வெயில், பாலைவனத்தில் பண்ணுற பக்கத்தில் பார்த்து யாரும் இல்லை சுற்றினா கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ஏன்? உன் ரசிப்பு தன்மை அப்படி. உன்னுடைய ரசிப்பு தன்மை நேச்சர் அது. அது உன்னுடைய இயல்பு. ரசிப்பது என்பது உன்னுடைய இயல்பு. என்னன்னா ரா வந்து இப்போ தமிழ் சொல்லி இல்லை பார்த்துக்க. ரா வந்து என்ன கிடையாது? நம்ம மொழி முதல் எழுத்து கிடையாது. ரா ரசிப்பா இரசிப்பா? ரசனையா இரசனையா? சொல்லும்போது ரசனை தான் சொல்லுவோம், ஆனால் எழுதும்போது ஈ போட்டுப்போம். சொல்லும்போது ரான் எழுந்துக்குது இல்லை, ரான் எழுந்துக்குது. இருத்தலிருந்து வருது. ரசனை எங்கேருந்து? ரகசியம் கூட ஈன்னு தான் வருது. இப்போ ராவில் மொழி முதல் எழுத்துக்கள் இருந்துக்குது, ஈ போட்டு ஈ ரான்னு போட்டுக்கிறாங்க. ஆமாம், ஈலவும் தான் எழுதுவாங்க. ஏன்னா இப்போ ஈலவு தான் வந்து எனக்கு மெயில் மாதிரி. ஏன் ஈலவுன்னு எழுதுவாங்க? அது இங்கிலீஷில் லோக்கு முன்னாடி, லாக்கு முன்னாடி, ராக்கு முன்னாடி. லவ் அவர் இங்கிலீஷில் சொல்கிறாரு. மொத்தத்தில் இப்போ மொழி ஆராய்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போதெல்லாம் மொழி ஆராய்ச்சி பண்ணி இப்போ ஆரம்பித்தோம். எல்லா இதுவும் பேசும்போதும், தலைப்பு பேசும்போதும் அந்த தலைப்பு மொழி, அந்த வார்த்தையில் அந்த வார்த்தையோட எங்கேருந்து வந்ததுன்ட்டு. ரசம் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. புளி ரசம், மாங்காய் ரசம், நண்டு கால், ஆட்டுக்கால்லாம் போட்டாங்கனாக்கா அந்த சூப் எடுத்துகிட்டு அதில் வச்சுருப்பாங்க ரசம். இல்லைனாக்கா சைவமாக இருந்தாக்கா மூக்கல்ல பருப்பை வச்சுருந்தாங்கன்னா அதில் எடுத்து வைப்பாங்க ரசம். பருப்பை போட்டு வாலண்டே செய்வாங்க பருப்பு ரசம். இந்த ரசத்தெல்லாம் விட ரொம்ப சிறந்தது நவரசம். ரசத்துலேயே சிறந்தது எது? நவரசம். ரசம்னா எசன்ஸு.
ரசம்னா ஜூஸு, ரசம்னா புழிஞ்சது, ரசம்னா சாறு, ரசம்னா சாறு, ரசனைன்னா சாறு. ஒரு மனிதனின் சாராம்சமே ரசனை தான். ஒரு மனிதனின் சாராம்சமே அதுதான், ரசனை தான். அதுதான் வேறுபடுத்தி காட்டுது. ரசிக்க தெரியாதவனை தான் இன்னொருத்தர் விரும்புறது இல்லை. ஒருவர் விரும்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரசிப்புத்தன்மை தான். ரசிப்புத்தன்மை இல்லைன்னா அவரை நம்ம விரும்புறது இல்லை. ரசிப்புத்தன்மை இல்லைன்னா அவரை மனித குலத்துக்கு ஏதுவானவர் இல்லை, நம்ம விரும்புறது இல்லை. ரசிக்கிற திறமை இல்லாத ஒரு மனிதனை இந்த உலகம் வந்து விரும்புறதில்லை. ரசனை இல்லைன்னா ரசிக்கத்தானே இந்த அழகு, கொஞ்சம் ரசனையோடு வந்து பழகு. ரசிக்கத்தானே இந்த என்ன வந்து பழக அப்படின்னாலாம் நாய் மாதிரி குரங்கு மாதிரிலாம் நம்மளை பண்ண முடியாது, பண்ண முடியாது. கேடு கட்டு போயிருந்தா கூட குயில் மயில், கருப்பாக இருந்தால் கூட என்ன அப்படின்னா குயிலுன்னா நம்ம தெரிஞ்சு வேண்டி தான் கருப்பாகிறன்ற மறைமுகமாக சொல்கிறது. அவ குயில் மாதிரிங்க, இப்போ நல்லா பாடுவாங்கன்னு கிடையாது. என்ன அர்த்தம்? கொக்கி நிறம் பூத்தவரும் குயிலி நிறம் வாய்த்தவரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொக்கி நிறம் பூத்தவரும் குயிலி நிறம் நெத்திக்கு போகின்ற இனிய நாள் அப்படிலாம் பாட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. இப்போது நீங்கள் ரசிக்க மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இயல்பாக இருந்தாவே நீங்கள் ரசிகராக தான் இருக்க முடியும். நீங்கள் இயல்பாக இருந்தாவே என்னவாக தான் இருக்க முடியும்? ரசிகனாக தான் இருக்க முடியும். நீங்கள் இயல்பு கெட்டு போயிட்டால் தான் ரசிகனாக இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான், பார்த்த உடனே எப்படி பார்க்குறான் பாருன்னு ஒன்று பார்க்கலாமா வேணாவா? இயல்பு பார்த்தீங்க, ஒரு 15 வயசு 16 வயசு வந்தோடனே பார்க்க தோணும். மேடு பள்ளத்தெல்லாம் நான் என்ன பண்ணேன், ஐயோ அந்த மாமி பையங்கிறானே காப்பி பொடி கேட்க போனா எப்படி பார்க்குறான், நம்ம காதில் வர கேட்குற மாதிரியே சொல்லுவாங்க. இப்போ இந்த வீடியோ அந்த தம்பி பார்த்தோன்னா சரியாக தான் நான் வந்துக்கிறேன், நம்ம கரெக்டாக தான் போயிடும் அப்படின்னு நம்ம தெளிவாயிடுவான். பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? என்னப்ப பார்க்காதபடி பார்க்கணும், அதையும் கற்றுக்குறோம் நமக்கு. அதுக்கும் ஒரு பாட்டு இட்டான், ஒரு விழி பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் நடிப்பது மேனோ. அதுக்கு என்ன பண்ணிட்டான், இதெல்லாம் ரசனை இருந்தால் தான் புரியும். நான் சொல்றது, நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவள் மாம்பழம் வேண்டும் என்றால், என்ன மாம்பழம்னு தெரியல, மாந்தோப்பில் நின்றுந்தவன மாம்பழம் அவன் ஏன் கேட்டான், இவெல்லாம் கேட்டிருக்கணும். யார் கேட்கணும் மாம்பழத்தை? இவெல்லாம் அவளை கேட்டிருக்கணும். அவள் கேட்டுக்கிறா இவனை. ஒன்று கொடுத்தால் என்ன, கேட்டால் என்ன, குறைந்தா போய்விடும் என்றால் கொஞ்சம் பார்த்தால் என்ன. ரசிக்க மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்க. வாழ்க்கை வறுமையை கூட உங்களால் ரசிக்க முடியும். உங்களுக்கு சொல்லித்தரல, உங்களுக்கு சொல்லித்தரல. இடுக்கண் வருங்கால் நகுக, ரசனையின் உச்சம் அது. ரசனையின் உச்சம். நீங்கள் நினச்சிக்கிறீங்க ரசனைனா ஒரு ஆம்பளை பொம்பளை பின்னாடி முன்னாடி பார்க்கறது போகிறது, இது இல்லை, இது போதுமானது இல்லை. சும்மா ஜாலியாக பேசிக்கலாம், அதுவும் இருக்குது. ஆனால் அதை விட ரொம்ப உச்சகட்டம் ரசனை அப்படின்னு சொன்னால், இந்த மலர்கள், இந்த பொம்பளை, இந்த ஆம்பளை, இதெல்லாம், இந்த வறுமை, இந்த பணக்காரத்தனம், இதெல்லாம் யாரா செஞ்சா? கேள்வியே இல்லையா? எப்பா கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம். தனியாக வந்துட்டுக்கிறான் அந்த கண்ணில் கண்டம். ஏன்னா கடவுள்னா கூட 4 பேர் கூட இருப்பாங்க. நாங்கள் ஒரு நாள் நான் ஆழ்ந்து தூங்கினே இருந்தேன், மேலே போயிட்டேன், அங்கே கடவுள் உட்கார்ந்துருந்தாரு. அவரை பார்க்க முடியல, ஏன்னா பைபிளில் சொல்லி இதில் பார்க்க முடியாது. பக்கத்தில் இன்னொரு கடவுள் இருந்தாரு, 2 கடவுள் இருக்கிறாங்க. அந்த பீட்டா சீடி வர அங்கே இருந்தது, ரொம்ப ஓவராகுது இல்லை அப்படின்னு கிண்டல் பண்ணிடுறாங்க. அந்த கிருஷ்ணநிலையை பற்றி அந்த சொல்லுவானுங்க பிறகு அவங்க பேசும்போது இன்னும் பக்கத்துலேருந்தே பார்த்த மாதிரியே இருக்கும். அவர் குளிச்சுட்டு இருந்தார், இவங்க போய் எடுத்து பார்த்தாரு, துணி பார்த்தாரு. நான் கண்டிப்பாக கரெக்டாக குசு விட்டாங்களா? அதில் எத்தனை பேர் குசு விட்டாங்க?
குளிச்சு நிற்கும்போது பபுள் வந்தா வெளியோ, கிருஷ்ணர் பார்த்தாரா? ஏன்னா இந்த ரசிகன் விசேஷமான ரசிகன். இந்த ரசிகன் எந்த மாதிரி ரசிகன்? விசேஷமான. எந்த மாதிரி என்ன? இடுக்கன் வருங்கால் அப்படி ஒரு ரசிகன். என் வள்ளுவ பெருந்தகை ரசிகன் தான் நம்பர் 1. இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் வந்து போய்கிறாங்க. நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தை ரசிச்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நான் பார்க்குற மனிதனில் ரொம்ப விசேஷமான ஒரு மனிதன் உண்டுன்னா அந்த தான். அப்படி ரசிச்சுக்கிறான் இந்த உலகத்தை. டேய், உனக்கு மாரில் சேதியே இல்லை, உன் பொம்பளை நீ இங்கே வந்து கூத்தாட வந்துட்ட. உனக்கு மாரில் சேதியே இல்லை, சபையில் வந்து டான்ஸ் ஆட வந்துக்கிறேன், சனியை படிக்காமையே வந்துக்கிறேன்றான். ரெண்டும் ஒன்றுன்றான். எப்படி? மாரில் சேதியே இல்லையே, இன்னும் பச்சையாக சொல்லணும் உனக்கு மொழியே இல்லை, டான்ஸ் ஆட வந்துக்கிறியன்ட்டு. ஏன்னா கண்ணாலனே உனது கண்ணை நீ கண்ணாலன்னு இங்கே பார்க்க வேண்டியவன், இந்த கண்ணாலன் இப்படியும் எப்படிமா ஏன் அண்ணா? இதெல்லாம் பேசக்கூடாது. சாமியாருக்கு அழகா இதெல்லாம் ஆன்மீகமா? இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? நீங்களாம் பார்க்கலையா? நீங்கள் பார்த்தீங்க, நான் பார்த்தேன். எப்படிடா துன்பம் வரும்போது சிரிக்கிறது? கேட்கலாமா இல்லையா? நீம்பா என்ன சொல்லிட்டு விட்ட? தண்ணியிலே மான் உண்டு, தரையிலே மீன் உண்டு, மாற்றி வச்சா தீர்ந்து விடும் கணக்கு. தண்டுகிற மானை தண்டுகிற மீனை தூக்கி தரல போட்டான்னாச்சு வலிக்கும். மானை தூக்கி போய் தரல போட்டா நீந்த முடியாமல் தவிக்கும். எவ்வளோ நாள் நீந்த முடியும்? அதால் முடியாது. இப்போ எப்படி துன்பமாக இருக்க முடியாது? மனிதனால் மட்டும்தான் இதை ரசிக்க முடியும். இந்த சுச்சுவேஷனை யாரால் மட்டும்தான் ரசிக்க முடியும்? இந்த சுச்சுவேஷனை உங்களுக்கு வந்து ரசிக்கவே தெரில, அதனால தான் நீங்கள் வந்து அப்படியே சோர்ந்துடுறீங்க. ஆஹா, என்னை குட்டியில் போட்டால் நீந்த சொல்கிற, ஓகே குச்சின் டான்ஸ் ஆடுனுக்கிறேன்ட்டிங்கன்னு வச்சிங்க, போட்டவனுக்கு டென்ஷன் ஆகிடுவோம். இருக்கிற இல்லையே விட்டுருப்பேன். நம்மளை அப்படி தான் புச்சு போய் போட்டாக்கா. நீங்கள் அப்படி சொன்னால் தானே நாங்கள் பல்லலாருன்னு சொல்லுவோம். ஏன்? என்ன பண்ணலாம்? ரசிக்க தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப இன்பமானது. அப்போ துன்பம்ன்ற ஒன்று இல்லவே இல்லை, கற்பிதமானது. நான் இருக்கிறதுனால தான் துன்பம், நான் இருக்கிறனால அதுவே போதும் எனக்கு. என்ன பண்ண முடியும்? நீங்கள் நான் இருக்கிற பேச்சா அதுவே எனக்கு போதும். நான் பிச்சைக்காரனாகிறேன், ஏழையாகிறேன், ஜாதியில் மட்டமாகிறேன், அசிங்கமாக பேசுகிறவனாகிறேன், ஒன்றுத்துக்கு உதவாத பீஸாகிறேன், ஆன்மீகத்தெல்லாம் அசிங்கப்படுத்திங்கிறேன், இல்லை கேவலமானவனாகிறேன் நீ உன் பார்வைக்கு. ஆனால் நான் இருக்கிறேன்றதே எனக்கு போதுமா இருந்தாக்குது. என்ன செய்யலாம்? இப்போ நான் இருக்கிறேன்றது எனக்கு எப்படி இது விசேஷமாகுது. அந்த மனிதன் தான் ரசனை உள்ள மனிதன். எந்த மனிதன்? ரசனை எங்கே போய் முடிக்குதுன்னு கேட்டால் ஞானத்தில் எத்தனை முடியுது. எங்கே போய் முடியுது ரசனை? ஞானம் உள்ள மனிதன் தான் ரசனையோடு தான் இருக்க முடியும். இப்போ பாரு, ஞானின்னா இப்படி இருப்பார், வயிறுலாம் உள்ளே போயிட்டுருக்கோம், ஒரே ஒரு வேளை சாப்பிடுவார், கண்ணுங்கள்லாம் உள்ளே போயிட்டுருக்கோம், ஒன்றுத்துக்கு உதவாது பீஸ். அது நீ ஞானின்னு சொன்னா கோனின்னு சொன்ன எனக்குன்னா நான் இருக்கிறேன்றதே எனக்கு பெருமைக்குரிய விஷயமாயிடுச்சு. நான் இருக்கிறேன்றது என்னால் ஆனதா? இந்த நகத்தை நானாக வளர்த்துனுக்கிறேன், மசில் நானாக வளர்த்துனுக்கிறேன், எதுவுமே நான் வளர்த்துன்னு இல்லை, நான் இருக்கிறேன். எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம், எவ்வளோ அதிசயத்தை செஞ்சு வச்சுக்கிறான். எப்போ நீ உன்னை ரசிக்க போகிற? எவனா உன்னை ரசிக்க சொன்னா பாரு, போனவனே என் போட்டோ வச்சுக்கோ, ஒரு பெருசாக ஒரு மந்தத்தை எழுதி வச்சுக்கோ, நித்யானந்த பரமாம்ச மட்டையா மயிறு கோத்தா தெவிடியா பையனை திட்டிடலாம். ஈஸியாக மனப்பாடம் பண்ணிப்பேன். ஈஸியாக மனப்பாடம் பண்ணிப்பே பண்ணிக்க மாட்டியா? ஆரத்தி நித்யானந்தா சார்ஜ் இல்லை, சார்ஜ். அப்போ என்ன காரணம்? ஏன் நீ ரசிக்க மாட்டேன்ற? உன்ன சொல்லித்தரல, ரசிக்க சொல்லித்தரல. எதை பாரு, நீ எப்பனா உன் பற்களுக்கு நன்றி சொன்ன பாரு. உன் பற்கள் கூறியது எல்லாத்தையும் கட்சி நாஸ்தி பண்ணுறோம். என்ன பண்ணுறான்? நாஸ்தி பண்ணுறோம். அப்படி போட்டேன்னா உள்ள கோணம் ஆகிடும், திரும்ப திருப்பி பாரு, பேஜாராயிடுவேன். நீயே ஆப்பிள் அழகா அந்த ஆப்பிள வாயில போட்டு கடகடன்னு அரைச்சிட்டு துப்பிப்பாரு. ஆப்பிளா இது? துப்பிட்டு திரும்ப
அவர் வேர்க்கடலை பருப்பி சாப்பிட்டு நான் ஆப்பிள் சாப்பிட்டு பார்க்க சொன்னேன். ஆட்டுக்கறி சாப்பிட்டு பார்க்கலாமா? ஏதோ சாப்பிட்டு மென்னுட்டு பார்த்தாலும் எப்படி தான் இருக்கும் அது? ரொம்ப அழகாக இருக்கும். சிறுகை அளாவிய கூழுன்னா ரசனையின் உச்சம். திரும்பவும் சொல்கிறேன், இதை கூட ரசிக்க முடியுன்றான் அவன். ஒரு குழந்தை அந்த பழுதில் கையை விட்டுச்சுன்னா எங்கெங்கே விளையாடிருக்கும் அந்த குழந்தை? எங்கெங்க விளையாடணுமோ விளையாடி இருக்கோம். அது என் கையை கூடல எங்க விட்டுருச்சு? கையில விட்டுச்சு. எது எது இனிதான்? அந்த சிறுகை அளாவிய கூழ். இதுதான் என் ரசனையின் உச்சம். ஆனா உனக்கு துப்பிட்டு நீ மென்னதே உனக்கு அசிங்கமா தெரிஞ்சுது. ஆனா எனக்கு எப்படி தெரிஞ்சுது? இது சே எவ்வளவு அழகா மென்னு இருக்கணும். அந்த ஆப்பிள் இவ்வளவு அழகா சின்ன மென்னமா ஆக்கிட்டுமே, தேங்க்யூ அப்படின்னு திரும்ப போடணும் உள்ள. புரியுதா ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு? யார் மென்னதே? நீ மன்னதே அப்படின்னா அவன் மன்னதே எப்படி இருக்கும்? வெத்தலை நீ போட்டுக்கிட்டி மெல்றதுலாம் நீ லாஸ்டாக டேஸ்ட் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். வெத்தலை எவ்வளோ போட சொல்லிட்டு வாங்கி இவர் சாப்பிட்டுக்கிது. மாமாவுக்கு வெத்தலை பாக்கு மச்சு கொடுத்தது நீங்கள் பார்த்தீங்க. மாமா மென்னுட்டு பொண்டாட்டி கொடுத்தது நீங்கள் பார்க்கல. நான் பார்த்தேன், நீங்கள் பார்க்கல. நீங்கள் எதை மட்டும் பார்த்தீங்க? வெத்தலையை மச்சு சுண்ணாம்பெல்லாம் தடவி யாரு கொடுத்தாங்க? ஆசை எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு. எதுக்கு கொடுத்தாங்க? சிவப்பாகுதா இல்லையா நீங்கள் நினச்சிங்க. நீங்கள் அங்கே சிவப்பாயிட்டு பேர் இங்கே என்ன வந்துடும்? இங்கே சிவப்பாயிடுமா இல்லையா? இங்கே சிவப்பானா தான் ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாமா அந்த வெத்தலையை போட்டு மென்று மீங்கிட்டாருன்னா என்ன ஆகும்? மாமி கைக்கு போமா? இதான் விஷயம். ஆனால் உங்களுக்கு என்ன சொல்லித்தரல. ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்னா அப்படியே பழம்லாம் எடுத்துன்னு சொம்பலாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சுட்டு காலில் ஒருத்த மட்டும் தான் பார்த்து லைட் ஆஃப் பண்ணுறேன். முந்தானி முடிச்ச மாதிரி தான் பாக்கியராஜ் மாதிரி எப்படி சொல்லி கொடுக்கணும் நீ உனக்கு என்ன? இதுதாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இதெல்லாம் புரியணும்னா உனக்கு ரசனை உணர்வு வேணும். இதெல்லாம் புரியணும்னா உனக்கு என்ன வேணும்? ரசனை உணர்வு வேணும். இதுக்கப்புறமா என்ன இருக்கும்? அதான் கேள்வி. ஸ்க்ரீனை போய் எப்போ நீ குஞ்சு பார்த்தியோ அப்போ நீ ரசனை உள்ள ஒன்றான். சிம்மி பொண்ணு டான்ஸ் ஆடுனுக்குறாங்க. கடகன்னு ஓடி போய் ஸ்க்ரீனு டிவி ஸ்க்ரீனில் போய் பார்த்தேன்னா கெட்டிக்காரன். ஆனால் இந்த உலகம் சொல்ல உன்னை முட்டாள்னு. இந்த உலகம் தான் சொல்ல உன்னை முட்டாள்னு சொல்லும். ஒரு ஞானி சொல்லுவான் நீ தாண்டா நானுன்னு. ஒரு ஞானி என்ன சொல்லுவான்? நீ தாண்டா நான். ஏன் எந்த இடத்துலையும் உண்மை தர்ற பாரு சார். சிம்மி கீழே வாங்குது. எப்போ புரியுதா? நான் என்ன சொல்லிட்டேன்? புரியலனா திரும்ப போயிட்டு கேளு. ஒன்றும் டோன்ட் வரி. நான் பேசின எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். நான் திரும்பவும் சொல்லிட்டேன், இது சேனல் விசேஷமான சேனல், இது உள்ளே வராது. ஒரு 5000 பேர் வர பார்க்குறாங்க, வந்துக்கிறாங்க. 16000 சில்லற. நன்றி. வந்த அத்தனை பேருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் வருவாங்க, அது ரெண்டாவது விஷயம். தேடுறவனுக்கு நான் புரிய மாட்டேன். தேடுறதுக்கு நான் ஒரு லூஸு. பார், ரசனைன்றது எவ்வளோ அற்புதமானது. மென்னு துப்புந்து எவ்வளோ அசிங்கம் நீயா சொல்லிட்ட? யார் மென்னது? அது வெத்தலை பாக்கு போட்டு மென்னு குத்துறாங்கன்றது உனக்கு தெரியுமா? இப்போ தெரிஞ்சுக்கோ, அது ஒரு தகவலாக கூட நீ வச்சுக்கலாம். அப்போ அங்கே கணவன் மனைக்குள்ள பரஸ்பரம் எப்படி இருக்குது? காக்கா கடினே பேர் எதுக்கு? கடிச்சிட்டு கொடுக்குறது. பூதலங்கள் யாவும் எச்சில். ரசிக்க தெரிஞ்சவனுக்கு இடையில் பின்னழகில் 2 கூடத்தை கொண்ட புதிய தம்புராவை ரசிக்க தெரிஞ்சவனுக்கு. ஆனால் முட்டா பையனுக்கு பீ வரும்னுவான், அதுலேருந்து குசு வரும்னுவான். அதை போயா பார்க்குற அங்கே மோந்தினா நாத்தடிக்கும்னுவான். இப்போ இதில் யார் சரி? இதில் யார் சரி? ஒன்றும் கேடு கெட்ட மனுஷா. நீ சுடுகாட்டில் போய் ஒன்றுக்கு போனால் கம்முனுப்ப. இன்னும் தான் உனக்கு ரசனை. இன்னும் மாதிரியான ஃபிகர் வந்து முன்னாடி ஆனால் கூட சரி, ஒன்றுமே தெரியாது. உனக்கு கழுவி ஊற்றினாலும் தெரியாது, உன்னை பாராட்டினாலும் தெரியாது. எப்படி இருப்ப? எப்போ நீ ரசிக்கிற? எப்பயா ரசிக்கிற? உயிர்ப்போடு இருக்கும்போது தான் நீ ரசிக்கிற. இல்லைன்னா உனக்கு உயிர்னு ஒன்று இல்லைன்னா ரசிப்பியா? பாரு, நீ எவ்வளோ விசேஷமானவன், என்ன பண்ணாமல் விட்டுக்கிற?
வாழ்க்கையை வெறும் ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் நீ வந்த, வேற ஒன்றுத்துக்கும் பிடுங்கிறதுக்கு வரல. நான் பெரிய பங்களா கட்டிப்பேன், வீடு கட்டிப்பேன். நீ சந்தோஷமா வர்றதுக்கு பங்களாவில் வேலைக்காரனாவே இருந்துடலாம். ஏன்னா உன்ன மாதிரி தூங்கவே முடியாது. ஏன்னா நீ இப்போ படிக்குது இல்லை, அது கீழே வந்து தூங்கலாம். சமயத்தில் யாருமே இல்லைன்னா பெட்ல போய் பார்த்து நீ எகிரி உன்னால மட்டும்தான் இங்கேயும் அங்கேயும் தூங்க முடியும். அவன் மறந்து கூட படி உள்ளன்னா அதுக்கு தெரியவே தெரியாது. பங்களாவை பராமரிக்கிற எங்கே தூங்கலாம்? எங்க ஒரு நாள் தெரசியில் கீச்சு போட்டு தூங்கின்னு போயிரு. ஜன்னலை பிரிச்சு போட்டு என்ன பண்ணுவார்? தூங்குவார். ஒரு நாள் கட்டில் எல்லாம் தலைகாணியை கரெக்டாக அங்கே வச்சு பத்து நிற்பாங்க. இவர் கால் மட்டன் தலையை போட்டு இப்படி தூங்குவார். அவன் நம்ம நினச்சி நிற்போம், ஓனர் தலை வச்ச இடத்துல கால் வச்சுங்கிறான்னு. கிடையாது, நான் கால் வச்ச இடத்துல ஓனர் தலை வைக்கணும்னு. அப்போ ரசிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு மனிதன் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு எந்த விதமான செலவுமே இல்லாமல் இன்பமாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ரசிப்பு மட்டும்தான், ரசனை மட்டும்தான். பாரு, ஒரு ஏழை சினிமா பார்த்துட்டு சந்தோஷமாக வெளியே வந்துடுறான். ஏன்? அந்த ரசிக்கிற தன்மை தான். அதை பார்த்துட்டு என்ன ஆயிடுறான்? அப்படியே புரட்சியெல்லாம் பயங்கர புரட்சியாளர்களாக இருப்பாங்களா? படம் பார்த்தோன்னே அப்படியே விஜயகாந்த் படம்லாம் பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகி மனப்பாடம்லாம் பண்ணி வந்துடுவாங்க. வெளியே வந்தாலும் பீஸ் பண்ண பார்த்து தான். ஏன்? எல்லாம் பிரச்சனை நீத்து விடும். அங்கேயே பார்த்து இப்படி பேசிய பொழுதும் வாழ்க்கை முழுதுமாக என்ன பண்ணுகிறேன்னா ரசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே உனக்கு வரவே இல்லை. உன் உயிர்ப்பை தான். ஆனால் அதை உன்னாண்டு பிடிங்கிட்டாங்க. உன்னால் ஒத்துக்க முடியாது. சார் நாங்களாம் ரசிக்கிறோம். நான் ரசிக்கிறேன்னா துப்பந்த சொல்லுவியா? அழகான ஒரு பொம்பளை பண்ண அசிங்கமாக இருக்கிற சொல்லுவியா? பெண்ணே அழகு. பல் எடுப்பாக இருந்தாலும் அது எடுப்பாகுதுன்னு தான் பேர். தூக்கி நிற்குதுன்னே சொன்னதில்லை. பல் எப்படி இருக்குது? எடுப்பா. பல் எடுப்பாக இருப்பா. மூக்கும் மொழியுமா இருப்பா. மூக்கும் அப்போ மூக்கில் பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். மொழினா இவ்வளோ பெருசாக இருக்குது. நீ முண்டை கண்ணின்னுவே, அதையும் சாமின்றுவான். நீ தான் டென்ஷன் ஆகினுற. ஆனால் அவன் எப்படிங்கிறான்? கொண்டாடுறவனுக்கு எல்லாம் கொண்டாட்டம் தான். கொண்டாடுறவனுக்கு எப்படிதான்? கொடுக்கப்பட்ட அத்தனை என்னதான்? கொண்டாட்டம் தான். புரியுதா? ரசிக்க தெரிஞ்சிச்சுன்னா அப்போது இடுக்கன் வருங்கால் அப்படின்னா அப்போ எப்படி ரசிக்கணும், வாழ்க்கை எப்படி ரசிக்கணும் தெரியுதா? முதல்ல எல்லாத்துக்குமே ரசிக்க கற்றுக்கணும், பார்க்கணும். முதல்ல கண்ணு இருக்குது, என்ன பண்ணால் பார்க்கணும். மூடிக்கிற சில காட்சிகள்லாம் பண்ணால் மூடிப்போம். அப்படியே நல்ல மாதிரி நடிக்கிறது. என்னாச்சு? யாரும் இல்லைன்னா தாங்க முழுசா பார்ப்போம். யாருன்னா தான் நாங்கள் என்ன பண்ண மாட்டா? நாம் அப்படி கிடையாது. இங்கே அப்படிங்கிறாங்க நம்மளை தேடி ஒரு தூரம் வந்துடுறாங்க. மரியாதையாக பேசணும், அசிங்கமான வார்த்தை வந்தாலும் அதை அடைக்கணும். நாகரிகமாக பேச முடியும். அதுக்கே போராடணும். நான் கரெக்டாக பேசணுமா இல்லையா, சரியாக பேசணுமா இல்லையா? இப்போ நம்ம சரியான கதையை இவங்களுக்கு சொல்லட்டுமா, பச்சை கதையை கரெக்டாக சொன்னோமா? இனி நம்ம இதெல்லாம் படிக்கணும்னு பேசணும்னு நினச்சோமே, அந்த ஆழ்வார் ரசனையை காலையிலே கொடுத்துட்டானே, நம்ம இதெல்லாம் சொன்னானே, ஆழ்வார் 2 பாட்டு ஒரு அவரே போட்டு அமைச்சிக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பேசணுமா இல்லையா? இப்படி யோசிச்சா பேச முடியுமாயா? எப்பா? ஆனால் பெரும்பகுதி எப்படி பேசிக்கிறாங்க? வாழ்க்கையை ஜஸ்ட் நீங்கள் வாழணும், அவ்வளோதான். வாழ்க்கையை என்ன பண்ணால் வாழணுங்க. வந்துட்டா நீங்கள் செத்துருவீங்க. நீங்கள் எனக்கு கூப்பிட்ட சாவே வான்னு கூப்பிட்டு ஒருத்தர் மேலேருந்து ஏறி குச்சாலும் சாக மாட்டீங்க. ஏன்? அது உங்ககிட்ட இல்லை. நீங்கள் தேடி எடுத்து நான் இந்த தேதியில் இந்த மணிக்கு இந்த ராகுகாலத்தில் இல்லை எம்மகண்டத்தில் இல்லை நல்ல நேரத்தில் பிறக்க போகிறேன் அப்படியே கேட்டு வந்து பிறந்தீங்க. நீங்கள் பிறந்தீங்க, டைமிங் இருந்தது. பிறந்து 12 வயசு ஆன பேர் தான் உங்களுக்கு டைம் என்னன்னே தெரிஞ்சுது. இன்னும் கூட டைம் என்னன்னு தெரியாமல் வாழ்ந்து செத்து போனணுங்கிறான். எனக்கு தெரிஞ்சு 2-3 ஆயா வாட்சி கட்டு இருப்பாங்க, அந்த டைம் தெரியாது. ஆனால் வாட்சி கட்டு இருப்பாங்க, லிப்டிக்கெல்லாம் பூசின்னு ஆயா தான். ஆனால் சின்ன பொண்ணு மாதிரி வாட்சி எனக்கு இருப்பாங்க. டைம் கேட்டாங்க, பொறுக்கி பையன் வாட்சிக்கு டைம் கேட்குறாங்க. நமக்கு இங்கு ஆமாயா உங்களை பார்த்து கிண்டல் பண்றானுங்க. டைம் பார்க்க தெரியாது, நமக்கு தான் தெரியும். ஆனா என்ன சொல்லுவாங்க, பொறுக்கி என்ன வந்து டைம் கேட்குறான் பாரு. அப்படித்தான் நீங்க சாமியார் கிட்ட போய் ஆன்மகன்மா கேட்டீங்கன்னு வச்சுக்க, நான் உனக்கு அது கூட தெரியல அப்படின்ட்டுருவான். ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணல தெரியாது.
நீ தெரியாமல் தானே கேட்குற ஒரு கேள்வியான்றது கூட உனக்கு தெரியாது. ரசனை உன்னுடைய உயிர்ப்பு. ஆனால் நீ என்ன பண்ணல, அதை கொண்டாட. ஏன் அண்ணா கலகலன்னு சிரிக்கக்கூடாது, நல்லா அழக்கூடாது, கோவப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, எல்லாமே பண்ணக்கூடாது. அவன் என்ன தான் பண்ண, நீ அதுக்கு ஒரு பொம்மையாக தான் இருக்கணும். அதுக்கு என்ன வர, நீ ஒரு பிளாஸ்டிக் பொம்மை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம்ல. ஏன் நம்மளை பெற்றுருது? குழந்தை வீட்டில் அடங்க மாட்டேங்குது, அடங்கியிருந்தா அது பொம்மை. பிள்ளைய பெற்றுட்டு அது என்ன பண்ணா, நடக்கும், அதை போய் எடுக்கும், அந்த ஃபோனை பிடிச்சி இழுக்கும், இல்லை டெலிஃபோன் ஒயர் இருந்தால் பிடிச்சி இழுக்கும், பார்க்கும், செக்கிங் வருதா இல்லையா, இது இவ்வளோ தூரம் வருது, கீழே விட்டோன்னா அழும், ஒன்றுமே இருக்காது, கீழே வந்தோடனே அது அழும். ஏன்னா எது தப்புன்னு இருந்துச்சு, நம்ம அடிக்க போகிறாங்கன்ற பயம். ஆனால் சில குழந்தைங்க அழாது, ஏன்னா அவங்க அடிக்க மாட்டாங்க, பார்த்துட்டு பாராட்டுவாங்க. அப்போ பிடிச்சி பிடிச்சி இன்னும் இழுத்துன்னு இருக்கும், அடிச்சுட்டா இப்படி இப்படி பார்த்துட்டு யாரும் தான் இழுக்கும். அடிக்காத குழந்தையா இருந்தால் எப்படி அடிக்க மாட்டாங்கன்னு பிடிச்சி நல்லா இழுக்கும். புரிஞ்சிச்சு இது மாதிரிலாம் உடைக்கூடாது அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. ஓ புரிஞ்சு அது மாதிரி புரிஞ்சுக்கிற குழந்தைங்களும் உண்டு. எப்போ நீ குழந்தை பண்ணுறதை கூட நீ ரசிக்க தெரிஞ்சிச்சேன்னா அந்த குழந்தை எப்படி திருத்தணும் உனக்கே தெரிஞ்சிடும். நீ எதையும் கற்றுக்க வேணாம், உன்னை கவனி, நீ நிறைய விஷயம் புரிஞ்சுப்ப. யாரை கவனி? உன்னை கவனி. நம்ம எதுக்கு சிரிக்கிறோம், எதுக்கு அழறோம் கேட்டுக்கிறியா? அப்போனா சிரிச்சிருக்கிற, ஆனால் எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டுக்கிறியா? அழுதுருக்கிற, எதுக்கு அழுறன்னு கேட்டுக்கிறியா? நீ கோவப்பட்டுக்கிற, எதுக்கு கோவப்பட்டுன்னு கேட்டுக்கிறியா? இதெல்லாம் கேட்டு பாரு. அப்போ உனக்கு தேவையானதெல்லாம் இருக்கும், தேவையில்லாதெல்லாம் தானாக போயிட்டுருக்கும். கோவப்படு, எதுக்கு கோவப்படுன்னு கேட்டுப்பாரு, கோவம் வராது உனக்கு. அப்புறமா நிறைய பேர் கோவப்படாதுன்றானுங்க. நான் சொல்கிறேன், கோவப்படு, எதுக்கெல்லாம் கோவம் வருதுன்றத படு. அப்போ கோவம் நியாயமாக இருந்துன்னு உனக்கே தெரிஞ்சிடும். அப்போ அது கவிதையாக வரும். கோவம் தான் என்னவா வரும்? கவிதையாக வரும். கோவம்தான் பாட்டாக வரும். கோவம்தான் பலவிதமான படைப்புகளை உண்டாக்கும். ஏன் கோவம் மாதிரி ஒரு விசேஷம் இல்லவே இல்லை. அது எப்படி காட்டுறன்றது தான் விஷயம். அந்த கோவத்தை எப்படி வெளிக்கொணர்ன்றது தான் விஷயம். ஒரு வயலின்னு போ வந்து எங்கேயோ வச்சுட்டேன், தேடி வைட்டின்ட்டு என் முன்னாடிக்கிட்ட தேடி வைக்கல. நமக்கு கோவம் வந்துச்சு, ஏன்னா வேலைக்காரி நம்ம நினச்சிக்கணும். தேடி வைக்கணுமா இல்லையா? வயலின் ஒற்றை பேர் தான் புரிஞ்சுது. ஓ வயலில் ஒஞ்சிச்சு திரும்ப வருமா? வராது. கோவம் தப்பானா இல்லை. என்னத்துக்காக கோவம் வந்தது? கிடையாது, நான் இன்னொருத்தர் அடிமைப்பத்தை பார்க்குறேன், எனக்கு அவள் செய்யலைன்றத நான் இங்கே இதில் காட்டுறேன். அப்போ தப்பு எங்கே நடந்தது? நான் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் கோவப்படாமலாம் இல்லை, இப்பவும் கோவப்படுவேன். கோவப்படாமல் பேசி பார்த்துக்கிறீங்க நீங்கள். என்ன ஒரு சச்சங்கத்துலாம் நீங்கள் பாட்டு கலகலன்னு சிரிச்சுட்டு போயிடுறீங்க. அதில் நான் கோவமே படலன்னு சொல்ல முடியுமா? செம கோவப்பட்டுருக்கேன். பார்த்த சொல்லுமா இல்லையா? சார் நீங்கள் கோவப்படலன்னு யாருன்னா சொல்லுவீங்களா? என்னை பார்த்து கோவப்படலன்னு யாருன்னா சொல்லுவீங்க? ஏன் கோவப்படுறாருன்னு கேள்வி கேட்க முட்டுவங்களாங்கிறீங்க? 2-3 கேள்வி கேட்டு கோவப்படுறாருன்னு நமக்கு எதுக்கு ஊரா முட்டுவாங்க? கோவப்பட்டு என்ன சொல்றாரு? ஏன் நோ கரும்பு 12 வாரம் ஓட்டுறோம், எப்படி வந்துட்டப்போ இல்லை எப்படின்னா ஜோக் வச்சா சிரிச்சிக்கலாம். நோ கேள்வி வந்தால் கூட சரி ப்ளீஸ் வீர். ஏன் என்ன திட்டார்னா என்ன கோவப்பட்டு என்ன பேசுறாருல்ல, ஏற்கனவே சொல்லிடுறாங்க சார், கறி பற்றி பேசுறாங்க, டென்ஷன் ஆகிடுவாரு. கோவப்படலாமா வேணாவா? ரசனையோட ஒரு பகுதி அது. நகை, அழுகை, இழிவருள், மறுக்கை, அச்சம், அவா, வெகுளியோடு உலகை, இது 8 உனக்கு கொடுக்கப்பட்ட குணங்கள். அந்த குணங்கள் எல்லாம் ரசம், அதான் எசன்ஸு, அதான் உன்னுடைய வாழ்க்கை. அது இருந்தால் தான் நீ வாழ முடியும். கோவப்படலாம் நீ வாழ முடியாது. உப்பு இல்லை, கோவமே படல, சொர்ணம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். எப்போனா சோறு வச்சு போட்டு வைக்கலாம். 12 மணிக்கு எழுப்பி ஏங்க சாப்பிடுங்க, நைட்டு 12 மணி. என்னடி நான் இப்போ தான் செஞ்சு வச்சேன், என்ன செஞ்சுன்னு நல்லது, எனக்கு சரி சாப்பிடு, கோவமே படக்கூடாதுன்ட்டாங்க. அவன் 3 மணிக்குள்ளே எது சோறு போடுவா. ஏன் எப்படியும் பீஸு பொம்மைன்னு ஆயிடுச்சு, எப்போ பண்ணலாம்? கொஞ்சம் சொர்ணக்கிற மஞ்சங்கிட்ட தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு அட்லீஸ்ட் முறைக்கு என்ன செய்யணுமா இல்லையா?
கோவம்னா டைவர்ஸ் பண்ண சொல்ல நான். நீங்கள் நினச்சிக்கூடாது ஓ கோவப்பட்டு டைவர்ஸ் பண்ணிடணும், அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்னதாக நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா என்ன ஆகிடும், எதிராளி திருந்துவார், அவன் புரியும். நீங்கள் புரிய வைக்க பேசுறதுக்கு கோவமாக தான் பேச முடியும், சந்தோஷமாலாம் பேச முடியாது. புரிய வைக்கல, ஒரு வாட்டி சொன்னீங்க 2 வாட்டி சொன்னீங்க புரியல என்ன பண்ணுறது? ஏய் 1 1 2 நாயே அப்படி தானே சொல்லணும். முதல்ல தம்பி 1 1 2 1 + 1 = 2. புரியவே இல்லை 15 வாட்டி 20 வாட்டி சொன்னால் பண்ணுவாங்க. ஒரு கொண்டு கொண்டவனா சார் புரிஞ்சிச்சுன்னுவான். ஏன் வாதில் கையில் கொம்பு இருந்தால் இல்லையா, சாமி கையில் வேலு சுலா இதெல்லாம் இருக்குதா இல்லையா, எதுக்கு வச்சுக்கிறான்? எப்போ பார்த்தாலும் இப்படியே அப்படியே இருந்துலாம் சொல்ல மாட்டார், குத்தவும் செய்வார். என்ன பண்ணார்? சொன்னக்குதான் இல்லையான்னு செக்கிங். டாக்டர்கிட்ட போனால் சில இடத்துல வேலை வெளியே படம் வந்துதுன்னு வச்சுக்கேன், குத்தி பார்ப்பார். சொன்னக்குதான் இல்லையா, பார்ப்பாரா இல்லையா, செத்துட்டாங்களா இல்லையா தட்டி பார்ப்பாங்க முட்டிக்கு முட்டி. மாதிரி சொன்னக்குதான் இல்லையா என்ன பண்ணுவாங்க? நான் என்ன காது வச்சு தூக்குற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு திட்டி பார்த்தா உனக்கு சொன்ன இருக்கணும். நான் என்ன திட்டினாலும் உனக்கு சொன்ன இல்லைன்னா அது அதுதான். சரி எவ்வளோ வேணா திட்டுங்க, நாங்கள் துவச்சி போட்டுக்கிறோம், நாங்கள் பழையபடி அதே மாதிரி தான் வெள்ளை துணி போடணும் ஊர் சுற்றுவோம். நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் எவ்வளோ வேணா பேசுகிறேன் மகிழ்ந்து, ஆனால் நாங்கள் வெள்ளையா துணியை 3 மட்டும் போட்டுக்கின்னு இப்படியே சுற்றின்னு போனா. ஆமாம், நீ எவ்வளோ வாட்டினா தூமன்னு சொல்லு, நாங்கள் துறைவையாக தான் சுற்றுவோம். என்ன சொல்கிறது? அது மாறாது, அது மாறவே மாறாது. ஏன்னா அது அதுக்கு மேலே என்ன மாற முடியாது? இதான் ரசனை. ரசிக்க தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் எதிராளி லிமிட்டு தெரிஞ்சிடும் உனக்கு. இந்த பீஸ் இவ்வளோதான், இந்த பீஸு இவ்வளோதான். இந்த பீஸ் கூட என்ன பண்ணா? நிறைய பெண்கள் ரசனை உள்ளவர்கள் ஆண்களை தெளிவாக பூஜை வச்சுருப்பாங்க. அது அவ்வளோதாங்க, அதுக்கு அவ்வளோதான் தெரியும். எங்க ஆனால் அவ்வளோ மரியாதை நடந்துப்பாங்க. அவர் எதிரோ பின்னாடி சொல்லுவாங்க, அவ்வளோ அப்போ துல்லியமாக இடம் போட்டு வச்சுருப்பான். அந்த ஆள் எப்போ கோவம் வரும், என்னென்ன பண்ணுவான் அந்த ஆள், என்னென்ன சேஷ்டை பண்ணுவான், எப்படி இதை டேக்கிள் பண்ணோம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். திட்டினே இருப்பார், சித்தினே இருப்பாங்க, பார்த்தரலாம். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசுக்கான ஒரே இடம் இங்கே தான். ஆஃபீஸில் பேச முடியுமா? அவர் ஆஃபீஸில் ஃபைல் பார்த்துருக்கும் போது பேச முடியுமா? அவர் ஓனர் திட்டந்து, ஆஃபீஸர் திட்டந்து, மேலதிகாரி திட்டந்து, ஃப்ரெண்டு திட்டந்து, பார்ட்னர் திட்டந்து, எல்லாத்தையும் எங்கே வந்து திட்டுவார்? அவர் வீட்டில் வந்தால் திட்டுவார். பாவம், அந்த அளவுக்கு ஒரே ஒரு கழிவிட இது மட்டும்தான். கக்கூஸ் மாதிரி நினச்சின்னு பேருந்துக்கிறான். வீடாகனா நினச்சிக்கிறான், வீடு ஃபுல்லாக கக்கூஸ் நினச்சிக்கிறான். ஓகே பேண்டு முடி கழுவி எடுக்கிறேன், மேலே விட்டு கம்முன்னு வேஸ்ட். இதுதான் ரசனை. இதெல்லாம் ரசனை. ரசனை உள்ள ஒரு மனிதன் இந்த உலகத்தை பார்க்குறாரு. ஏன் இந்த மனிதர்கள் ரொம்ப அப்படியே வாடிய முகத்தோட, ஒட்டிய முகத்தோட, கண்ணங்களெல்லாம் கருகி போய் ஏன் இப்படி இருக்கிறாங்க? இல்லை கொஞ்சம் ரசித்தா தான் என்ன? அவருக்கு தான் புரியுது. மாமத யானையை மரம் மறைச்சது, மரத்தை மாமத யானை மறைச்சது. திமிரு உன் ரசனையாற்று தன்மையை யார்? உனக்கு தான். சிரிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணுமா? சிரிமாறுன்ற ஏன் கலகலன்னு சிரிச்சாருன்னா? நான் ஜோக்கா அடிக்கிற சிரிக்க மாட்டேன்னு கம்முனுக்கிறேன். ஏன்னா உனக்கு பழைய கோவம் என் மேலே. ஐயோ எல்லாம் சிரிச்சுன்னுக்குறாங்க, அப்படியே கம்முனே உட்காந்துக்குது. உனக்கு நான் காசை தனியாக தர போகிறாங்க, நீனா பிஜேபியில் உட்கார வச்சுட்டு, நீ பிஜேபிக்கு இதில் கோல்டன் ஸ்பீச்சில் இன்றைக்கே வச்சுக்கிறாங்க, உனக்கு கம்முன்னு சிரிக்கக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் போயேன். இல்லை கொம்பு வர கையில் வச்சுருந்துங்கிற அப்படியோ. என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டீங்களா சார்? சிரிப்பேன், ஆனால் சிரிக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே மட்டும் சிரிப்பேன், ஆனால் வாய் மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டேன். உள்ளே சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா? கூர்ந்து கவனிங்க, கண்கள் சிரிக்கும். சிரிப்பை கண்ணில் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தெரியும். வறுமை கண்ணு காட்டி கொடுத்துரும். சிரிச்சா வறுமையாக இருந்தால், ஆரோக்கியமாக இருந்தால், ஆரோக்கியமாக இல்லாமல் இருந்தால், நீங்கள் தெம்பாக இருந்தால், இதெல்லாம் உங்கள் கண்கள்லாம் பண்ணுறான் அடித்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் முகத்து. இந்த முகம் ரசிக்க தெரிஞ்சவங்க முகத்தெல்லாம் ரசிச்சிருவோம். நீங்கள் எல்லாத்தையும் மூடிக்கலாம், முகத்தை என்ன பண்ண முடியாது சார்? நாங்கள் முகத்தையும் மூடிப்போம், கண்ணை மட்டும் காட்டுவோம். நாங்கள் கண்ணை மட்டும்தான் பார்க்குறோம், எங்களுக்கு கண்ணு மட்டும் போதும். இன்னொன்று மற்ற பீஸில் எங்களுக்கு தேவையில்லை.
நீங்க எதை காட்டுறீங்களோ அதை மட்டும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நத்திங். நாங்கள் அதை பற்றி அக்கறை எடுத்துக்கிற ஃபுல்லாக கருப்பு போட்டுக்கிறோம் சார். பரவாயில்லைங்க. கண்ணு காமிச்சிங்களோ அது போதும். கண்ணை காட்டு போதும் கூட நானும் வருவேன். கண்ணை மட்டும் காமிச்சா போதும், வேற ஒன்றும் வேணாம் சார். நாங்கள் ஃபுல்லாக மூட்டோம். நோ நோ நோ, நாங்கள் ரசிப்போம் ஃபுல்லாக. எப்படி இருந்தாலும் மேடு படம் தெரிஞ்சிடும் எங்களுக்கு. தெரியுமா தெரியாதா? அட்லீஸ்ட் உயரமாச்சும் தெரிஞ்சிடும். நமக்கு ஏற்றுது இல்லை. அரபிய குதிரை இது தாய்லாந்து குதிரை பார்த்தா தெரியும். ரசிகர்களுக்கு என்ன இல்லை, ரசிக்க முடிஞ்சவனுக்கு இந்த உலகத்தில் நீ எதையுமே மறைச்சி வைக்க முடியாது. ரசிக்க தெரிஞ்சவங்க முன்னாடி நீ என்ன பண்ண முடியாது, எதையும் மறைச்சி வைக்க முடியும். இறைவன் அனைத்தையுமே அப்படியே வெளிப்படையாக வச்சுக்கிறான். இறைவன் அத்தனையும் எப்படி வச்சுக்கிறான், வெளிப்படையாக வச்சுக்கிறான். நீ கொஞ்சோண்டு ரசிச்சுக்கலாம், இல்லை ரசிக்காமல் உன் கண்களை மூடிக்கலாம். சொல்கிறான் கண்ணை மூடிடான். நான் சொல்லிட்டான் கண்ணை மூடிக்கோ. உன் புலன்களெல்லாம் உனக்கு எதிரின்ட்டான். உன் புலன்கள்லாம் உனக்கு என்ன பண்ணிட்டான், எதிரியா. ஏன் ஆட்சின்றதை பற்றி பதில் சொல்ல. எதிரி தான் உண்மை. எப்படி அது ஆட்சி? ஏன் என் கண்கள் எனக்கு துரோகம் பண்ணுது, என் காதுகள் ஏன் எனக்கு துரோகம் பண்ணுச்சு? என் காது தானே, என் கண்ணு தானே, என் மூக்கு தானே, என் நாக்கு தானே, ஏன் எனக்கு துரோகமாக பண்ணுது? ஏன் கேட்டிங்களா? எப்போனா கேட்கணும். என் கண்கள் ஏன் இந்த எல்லோரும் ரசிக்கிறான், நான் ஏன் ரசிக்கலாம் அந்த காட்சியை? எல்லோரும் சிரிக்க முடிஞ்ச இடத்துல நான் ஏன் சிரிக்கலை? எல்லோரும் கோவப்பட்ட இடத்துல நான் ஏன் கோவப்படல? எல்லோரும் பார்த்து அதை அப்படி விசேஷமாக சொன்ன இடத்துல நான் ஏன் விசேஷமாக சொல்லலையா? எனக்கு தெரியுன்ற திமிரு. என்ன திமிரு? எனக்கு தெரியுன்ற திமிரு. தெரியுன்ற திமிரு வந்துச்சுன்னா ரசிக்கவே முடியாது. பூவா 5 இதழ் இருக்கான். டேய், இந்த பூ அந்த பூ இல்லடா, குசுப்பு. நம்ம பூன்னு சொன்னோம்னா அவன் என்ன நினைச்சுப்பான், இந்த பூ 5 இது இருக்குமே, இல்லை 7 இது இருக்குமே, இவள் தானே வாசனையா இருக்கேன், வெள்ளையா இருக்கேன். டேய், நான் சொன்ன பூ அந்த பூ இல்லை. திரும்பி பார்த்தா தான் தெரியும். தெரியும்ன்றதை மறந்துட்டவன் எதை சொன்னாலும் என்ன பண்ணுவான், போதும். இந்த உலகம் பெருசு, கொண்டாட்டம் பெருசு, இந்த வாழ்க்கை பெருசு, ரொம்ப விசேஷமானது, விசாலமானது. நீ 50 வருஷம் வாழ்ந்துட்டு போ, 15,000 வருஷம் வாழ்ந்ததுக்கு சமம். 50 வருஷம் செத்துரு பரவாயில்ல, ஆனால் நீ வாழ்ந்தேன்னா எத்தனை வருஷம் வாழ்ந்த மாதிரி அர்த்தம். ரசிக்க தெரிந்தவன் தான் வானாளி அல்லையே நீட்டுறான். ரசிக்க தெரிஞ்சவன் மட்டும்தான் வானாளி அல்லையே நீட்டுறான். 2 இட்லி சும்மா ரசித்து சாப்பிட்டு பாரு, 40 இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். 40 இட்லி கடகன்னு எடுத்து புட்டு உள்ளே போடு, டப்பா டிமில். வயிறு இவ்வளோ பெருசாக இருக்கும். இட்லி சாப்பிட்ட திருப்தி மட்டும் வந்துருக்காது. சாப்பிட்டது இட்லி என்னன்னே தெரியாது, வெள்ளையாக இருந்ததுங்க. நம்ம தான் சொல்லுவோம் சாப்பிட்டது குஸ்பு இட்லி. இல்லைங்க, குஸ்பு இட்லி, கும்பகோணம் இட்லி. எப்படி கும்பகோணம் இட்லின்றீங்க, குஸ்பு இட்லின்ற? குஸ்பு இட்லி இருந்தால் காரமாக இருந்திருக்குமா? நான் கடிக்கும் போது கடம்படா இருந்துச்சே. எப்போ அப்பாரமாக யோசிப்பான், 4 இட்லி அதில் காரம்படா இருந்ததுங்க. நான் 40 இட்லி வந்து சாப்பிட்டுருக்குறான். புரியுதா? ரசிக்க தெரிஞ்சவன் எப்படி சாப்பிடுவாரு? மூட நெய்ப்பை இது முழங்கால் வழிவார சாப்பிட்டு இங்கே வந்து ஒழுகுமா. இது ரசிப்பியா? சனியை எப்படி சாப்பிட்டு பாரு. இந்த ஆள்கிட்ட சொன்னையும் வச்சு திட்டுவான், சாப்பிடவே தெரியல. சாப்பிட்டா எப்படி வரணும், ஒழுங்கணும் முட்டில. எப்படி சாப்பிட்டுற அந்த அக்கா, எப்படி பாரு ரசனை உள்ள பாரு எப்படி இருக்குது. சாப்பிட்டா என்ன ஆகும், மூட நெய் பெய்து முழங்கள். அப்படி சாப்பிட்டு நீ சாப்பிட்டு அது மாதிரி வானல்ல. ஆனால் அவங்க மேலே ஒரு துண்டை போட்டு கட்டிட்டான். அதுக்கு தான் சாப்பிடும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். பார்பிக்கு போட ஒரு டவுல் இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது, எடுத்து மேலே போட்டு சாப்பிட வேண்டியது தான். ஏன்னா அவன் எதுக்கு தான் வச்சுக்கிறான் அதை. அப்போ சிந்துற மாதிரி செதுற மாதிரி சாப்பிடணும். ரொம்ப சைலண்டாக சாப்பிட்டா என்ன அர்த்தம், ரொம்ப ருசியாகுது நாக்கில். அப்படி தானே, சத்தமே அவருடையது நாக்கில் வச்சு. ஆமாம், அப்படித்தான் நல்லா இருக்குது. நக்கி பாரு, நல்லா இருக்கும். நக்க தெரியல, நான் பொறுப்பே. கேருமா நக்கி பாரியா, வாழ்க்கை நல்லா இருக்கும். நாரி பாட நக்கம்
தான் பார்க்குற. அதையுமே தகுதி இல்லை. நீ சரியா நக்குனேன்னா எதையும் பார்க்க மாட்டேன். இல்லை நக்கும் போது நக்கிற எத்த மட்டும் தான் பார்க்கணும். அரகர மகாதேவி. தரித்திடும் நிறைய வந்துடும். அது எங்க இருந்து தெரியல. அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியும் நீ நினைவியா? உன்னை பெற்றதை தவிர வேற என்ன தெரிஞ்சு வச்சிங்கன்னா நினைக்கிறேன். உன்னை பெற்றதை தவிர வேற என்ன தெரியும்? உன்னை பெற்றது கூட அவள் தெரிஞ்சு பெற்றாளா? என்னவோ வாழ்ந்தா பெந்துட்ட புள்ள பெந்துட்டேன். நிறைய அம்மாவுக்கு இது ஒரு பிரச்சனை. உன்னையே பெற்றது நான் தான். அம்மா நான் மாலையெல்லாம் போட்டு மாலையெல்லாம் மரியாதையாக போய் நான் பெரிய ஆள் ஆகிறேன், நான் பெரிய காலெல்லாம் ஊறாங்க நல்லா இருக்கிறேன். நான் உன்னை பெற்றது நான் தான். ஒரு பக்கம் தப்பு நடக்க தான் செய்யுது. புரியுதா? அம்மா உடம்பு விசேஷம், மனம் விசேஷம் கிடையாது. அம்மான்ற உடம்பு இருக்குதுல்ல அது விசேஷம். ஆனால் அம்மான்ற மனம் இருக்குதுல்ல அது விசேஷம். ஏன்னா அது தெரியல. மனம் என்ன ஆகல தெரியல. மனம் தெளிஞ்சா எப்படி இருக்கும்? பிரச்சனைன்னு ஒன்று இல்லவே இல்லை. எல்லாம் ரசிக்கிறதுக்கு தான். ஓகே, இது இந்த 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 காட்சி எனக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படியே இந்த காட்சியில் ஆழணும். நான் இந்த காட்சியில் நான் என்ன பண்ணேன்? அழணும். எப்படி சிரிக்கிறதெல்லாம் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு அப்படி என்ன பண்ணா? அழ வேண்டியதில் நல்லா தான் அழ. ஆம்பளை அழகானோ இல்லையோ, செத்துட்டாங்கன்னா பண்ணா. அன்னமிட்ட தாயே உனக்கு அரிசி போட வந்தேன், என நானே நொந்தேன். பாடலாமா இல்லையா? ஆராரிரோ பாடி. யாரு? அம்மா தானே செத்தா? நான் தானே அழனா? சார் பக்கத்தில் இருக்கவங்களாம் உங்களுக்கு மரியாதைப்பா. நீங்கள் ஒரு ஐஏஎஸ் பச்சிருக்கீங்க, நீங்கள் அழலாமா? நான் என்ன பண்ண முடியும்? ஏய் யாரா பச்சா என்ன? அம்மா சேர்த்துட்டு என்ன பண்ணுவேன்? நான் அழுவேன். இதுக்கெல்லாமா அழணுமா? அழக்கூடாதா? அழமாட்டேன்னா அழனையா? அழும்போது என்ன பண்ணா? அழணும். எப்படி சிரிக்கணுமோ அப்படி என்ன பண்ணான்? அழவும் செய்யணும். அழுதா என்ன தப்பு? ஐயோ என்னை ஏமாற்றிட்டானே, லூசு பையன் ஆகிட்டுமே, முட்டாள் ஆகிட்டுமே, கூப்பிட்டு வச்சு என்னை கும்மி வச்சுக்கிறானுங்களே, உட்கார வச்சு என்கிட்டயே சொல்லி அமைச்சிக்கிறானு. கோவப்படாதுன்னு சொல்ல நம்ம ஒரு கேட்டு வந்துமே, இது எப்படியா பையன் நம்மளை ஏன் கோவப்படாதுன்னா ஓத்தா நான் கோவப்படுவேன்டான்னு சொல்லாமல் வந்துட்டுமேன்னு அழணும். 50,000 ரூபாய் கூப்பிட்டு என்னை ஏமாற்றிட்டானே, என்எஸ்பி டிஎஸ்பி கேஎஸ்பி நான் ஓத்தா என்னடா சொல்லி கொடுத்தான்னு கேட்குறான். இவன் வந்து கேட்டாக்கா அழணும். நீ சிரிக்கிற இதுக்கெல்லாம் அழணும். ஐயோ அழணுமா இல்லையா? என்னடா இது, நம்மளை நாமம் போட்டு இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டோம், பட்டை போட்டு இத்தனை வருஷமாக வாழ்ந்தோம், ஒருத்தா கொட்டை போட்டு இத்தனை வருஷமாக வாழ்ந்தோம் இல்லை? சிலுவை தூக்கினு சிலுவை சுமந்த ஒருவனும் அழுதோம். நம்ம ஒருத்தர் நமக்காக ஒரு நாள் கூட ஆகலையே. யாருக்காக அழணும்? நான் எனக்காக அழணும். நான் எனக்காக சிரிக்கணும். நான் எனக்காக அழணும். நான் எனக்காக கோவப்படணும். எல்லா உணர்வுகளும் யாருக்கானது? எனக்கே ஆனது. ஆனால் நான் பாரு எந்த மாதிரி நம்ம அத்துங்களை பார்த்து சிரிச்சிங்கிறேன். எப்போனா நம்மளை பார்த்து சிரிச்சோமாச்சு எந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணிடுறோம் பையா. எவ்வளோ கேடு கட்டு பையன் இந்த பையன். காலில் வச்சு மேலே தின்னு சாயந்தரம் வரைக்கும் பத்திரமா இருந்து வந்துக்கிறானே, எவ்வளோ லூசு தரமாக இருந்துக்கிறான். யாரை பார்த்து? நம்மளை பார்த்து நம்மளே சிரிக்கணும். இடங்க சிவா டேய் பாவம்லடி. யாரை பார்த்து? நாங்கள் எங்களை பார்த்தே சிரிச்சிட்டோம். வேற யாரா பார்த்து நம்மளை சிரிக்க முடியும்? அப்புறமா ஏன் எல்லா கதையும் நம்மளே முடிஞ்சிருச்சு. ஆனால் உன்னை யார் என்ன பண்ண உனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்? நான் வாழ்ந்து பார்த்து, அதான் வாழ்ந்து பார்த்தல். வாழ்ந்து பார்த்தல்னா என்னை நானே கொண்டாடி பார்க்கணும். என்னை நானே கொண்டாடி பார்க்கணும். உன்னை கொண்டாட வைக்கிறதுக்கு தயா எத்தனை சந்தர்ப்பமோ. உனக்கு பசி எதுக்கு? சந்தோஷப்படு. பசி இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன்? சாப்பாடெலாம் தேட மாட்டேன். பசி இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன்? அப்படி இருக்க முன் பிடிகள் மாதிரி உட்காந்துருப்பேன். பசின்னு ஒன்று இருந்தால் தான் என்ன பண்ணுற? ரூமை விட்டு வெளியே வராங்க, இல்லை ரூம்லேயே தான் இருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? எப்போனா புரியுட்டானா புரியும். டோன்ட் வரி. ஒரு 150 வருஷம் போய் பின்னாடி என்ன புரிஞ்சுப்பான். எவனோ ஒருத்தர் தெளிவா நல்லா பேசிட்டு போயிடான். ஒரு அத்தை எங்கள் தாத்தா எவ்வளோ விசேஷியா அப்போ சொல்லுவான். என்ன தாத்தான்னு ஒத்துக்க முடியாது. அதனால சி என் ஃப்ரெண்டுடா அவன், மச்சி நீ சூப்பராக பேசுகிறேன்னு எழுதுவான். ஒரு 200 வருஷத்துக்கு காலமாக நான் இருக்க மாட்டேன். ஆனால் ஒருத்தன் வருவான். எப்படி ரசிக்கிறவனா தான் செஞ்சுட்டு போகிறான். நீங்கள் ரசனையை விடாதீங்க. உங்கள் ரசனையை என்ன பண்ணாதீங்க. ரசனையை விடாமல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா கண்டதெல்லாம் தெரியும்னு மட்டும் முடிவு பண்ணுறாதீங்க. என்ன பண்ணுறாதீங்க?
தெரியும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்க, ரசிக்க முடியாது. ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, ஒரு புக்கு, அதுவா எனக்கு தெரியும், அவள் தான். இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதுவா எனக்கு தெரியுங்க. தியானம், அதுவா எனக்கு தெரியும், கண்ணு முடியணும் கண்ணு முடியணும். ஏன்னா தியான அறையிலலாம் கண்ணு போட்டு அப்படியே க்ளோஸ்அப் போட்டு ஒரு டார்க் இது பண்ணி தியான அறை எப்படி இருக்கான், அது உள்ள வந்து உண்மையிலேயே தியானம் பண்ணால் உனக்கு என்ன வந்திருக்கணும், என்னடா இது, இது எப்படி மனசு அமைதியாச்சுன்னு தெரியல எனக்கு. இது எத்தனை எழுந்துக்கணுமா அமைதியாகுமா? நாயன்னு கேட்டு கம்முன்னு ஆயிட்டீங்களே பண்ணினா அப்போ நீ தியான அறையில் போய் என்ன பண்ணிட்ட, எவ்வளோ கூட கூட்டு போய்கிறேன் நீ அந்த டார்க் ரூம்ல நீ தியானம் பண்ண போராடி மச்சி எவ்வளோ கூட்டு போய் உள்ள உட்கார்ந்துருக்கிற. அங்க போய் உட்கார்ந்து அவன் பழைய காலையை கூட பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். அன்று வந்தது அதே நீல. இந்த நாராயண நாய் கேட்டுருந்தா டென்ஷனா இருப்பேன். நீ தியானம் பண்ணிருப்ப, கண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் அப்பதான் அந்த படத்துல காமிச்சிருப்பா, அந்த மந்திரம் சொன்ன கண்ணுங்கெல்லாம் யாரா அது ஓமோன்னு சின்னதா பிளக்கு சொல்லிடணும், சின்னது சொல்லிட்டா போதும், அது கத்திங்க எடுக்கும். மொத்தத்தை நம்மள சொல்லிட்டானு உள்ள ஏதோ ஒன்று. நீ வாங்கி சொல்லிக்கணும், என்ன பண்ணுவது, கரெக்டா கரெக்டா அவன் சொல்லிட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நல்லா நக்கி சாப்பிடணும் தெரியும். சீச்சி அவங்களாம் அங்கே போகிறதே இல்லை தெரியுமா உங்களுக்கு? அவங்களாம் அங்கே ஒருத்தர், ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் அது இதெல்லாம் கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு உடனே தேடுறீங்க, உங்களை விசேஷமானவனா காமிச்சிக்க நடிக்கிறீங்க. அதுக்கு தான் தியானன்ற பேரில் போய் நிற்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நாடகம் சினிமாலாம் போர் வச்சிச்சு, நாடகம் சினிமாலாம் போர் வச்சிச்சு. நீங்கள் உண்மையிலே கடவுள் தேடிலாம் போகல. கடவுள் தேடி போனாலாம் ஒத்துக்க மாட்டீங்க. கடவுளுக்கும் இந்த நாய்க்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்பீங்க. சார் ரூம் பச்சை பெயிண்ட் அடிக்கணுமா நீல பெயிண்ட் அடிக்கணுமான்னு ஐடியா வர கேட்டுனுக்கிறீங்கன்னா என்ன அது அர்த்தம்? நான் தியான ரூம் கட்டுறேன், என்ன கலர் பெயிண்ட் வச்சா அமைதியாக இருக்கும். அமைதியாக கலர் வச்சா இருக்குமோ மனசில் இருக்குமாயா? மீன் மார்க்கெட்டில் அமைதியாக இருக்க முடியுமா முடியாதா? முடிஞ்சவனுக்கு முடியும், முடியாதவனுக்கு முடியாது. ஏன் கவுச்சி நாத்தடிக்குது மீன் மார்க்கெட்டில், என்ன நடக்குது? கவுச்சி நாத்தடிக்குது, ஒரே சத்தம். ஒருத்தன் 8 ரூபா, ஒருத்தன் 10 ரூபா, ஒருத்தன் 50 ரூபான்னுங்கிறான். உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. வாங்கிட்டு உனக்கு எவன் கத்தினாலும் கேள்வி கேட்பான். ஏன் வாங்கிட்டோம், நம்ம தான் நல்ல மீனை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். ரெண்டையும் பார்த்துட்டு வாங்கிட்டாக்கா, வாங்கிட்ட பிறகு எத்தனை எவ்வளோ கத்தனா கேட்கும் உனக்கு. மீன் வாங்கிட்டேன், போனது சரக்கு ஒயின் ஷாப்லாம் அமைதியாக இருக்கணும், ஒரே ஆள் விற்றான். சரியா ஒயின் ஷாப் போகாத பேசுறாருல தெரியல தம்பிக்கு, குழந்தை அறியாத குழந்தை பேசிட்டு மன்னிச்சு விட்டுருங்க. அப்போ மீன் வாங்கிட்டேனா அந்த இறைச்சல்னா அது உன்னைய டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன் வாங்கிட்ட பேருக்கு என்ன வேலைன்றதை பற்றி அக்கறை உனக்கு இல்லை. அந்த மாதிரி உனக்கும் கடவுளுக்கும் தான் இங்கே ஒப்பந்தம் புரிஞ்சிச்சுன்னா இந்த ஒரு சமூகத்து மேலே உனக்கு அக்கறை குறைஞ்சிரும். அப்போ தான் இந்த சமூகத்தை நீ சரியாக வச்சுப்ப. நல்லா புரிஞ்சு வச்சிங்களேன், நீங்கள் சரியாக வந்தால் இந்த சமூகம் சரியாக இருக்குது. சமூகத்தில் நீங்கள் திருத்தவனா எல்லாரும் பர்ஃபெக்டாக கிழக்கு பக்கம் ஒரு ஓரமாக போகிறது நல்லது, வரவனுக்கு இப்படியும் போகிறவனுக்கு இப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கணும்? இல்லை நான் அப்படி போய் பார்ப்பேன், எதில் தான் ஓட்டுவேன், நான் மினிஸ்டர் ஆகிட்டேன் 25 கார் பின்னாடி முடிவு ஓணுன்றான், என்ன பண்ண முடியும் அவனை? ஏன்னா முட்டைக்கோசுக்கு தான் நம்ம அரசியல்வாதி ஆக்கி வச்சுக்கிறோம். முன்னாடி பின்னாடி ஒரு 35 காரு ஒரு நாள் போகிறான். அந்த உள்ள அங்கே போகிறது சட்டமன்ற சபைக்கு எத்தனை போகிறான்? உள்ளே போகிறது ஒரு ஆள். ஆனால் கார் எத்தனை போகுது? எப்போனா அவனே அவனை கேட்டு நிற்பான். நம்மனா கேட்டோமா? நான் இந்த கட்சி அந்த கட்சிலாம் சொல்ல வரல, எந்த கட்சினா எந்தன்னு போட்டோம். எத்தனை கார் ஓனா போனாது? இந்த பேசிக் நாலேஜ் இந்த 25 கார் வச்சுக்கணும். எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாமல் நோட்டை ஓட்டு போட்டு வந்துடலாமா இல்லையா? இல்லை எவன்லாம் ஒரே ஒரு கார் வச்சுன்னு போகிறான், அவனுக்கு ஓட்டு போடலாமா இல்லையா? இப்படி போகிறது நம்ம முடிவு பண்ணிட்டான்னா ஆகிடுவான். ரசிக்க தெரிஞ்சால் இந்த உலகம் மாறும். ரசிக்க தெரிஞ்சதுன்னா பொன்னாடி திருத்தவே இல்லையா? பின்னாடி போட அந்த காலத்து ராஜா மாதிரியே விச்சுன்னு போகுதுன்னாக்கா திட்டலாம் வேணாம். அது பெருக்கிறதுக்கு தான் நம்ம தான் தொடப்பெல்லாம் வச்சுக்கிறோமே. ஏன் புடவை கட்டி
ரசிக்க தெரிஞ்சுன்னா எப்படி இருக்கும் அந்த உலகம்? பொண்டாட்டி எப்படி இருக்கும் பார்த்துது? ஏன்னா இருந்தாலும் எல்லாத்தையும் ரசிச்சிருவான் இல்லை? ரொம்ப நேரமாக காமிச்சிங்கிறியே நல்லா வருது, எப்போ பார்த்து போர் அடிக்குதுன்னு என்ன ஆகிடுவான்? ஓ தெரியுது போல. காரமாக குடியும் போது தானே கேட்டேன், இப்போ குடுக்குறியம்மா? நல்ல அது வெயிலில் காரமாக சாப்பிட்டா என்ன ஆகுறது? கடுப்பு ஏற்றுறதா மாமனுக்கு? என்ன ஆகிடும்? சொல்லமா சொல்கிறதா? ரசிக்க தெரிஞ்சவன் என்ன பண்ணுறான் இந்த உலகத்தை? என் பேச்செல்லாம் நீ போய் கேட்டு பாரு எப்படி பேசிங்கிறேன்ட்டு. சும்மா என்ஜாய் பண்ணுறோம் எந்த தலைப்பு கொடுத்தாலும். நீங்கள் அதிகபட்சமாக என்ன சொல்லனா, சார் விபச்சாரியா கூட வாழ்வது எப்படி இது பேசுங்க. இதெல்லாம் நல்ல தலைப்புங்க, நீங்கள் கேட்க மாட்டீங்க. நான் கேட்டது விபச்சாரி. கடவுள் காசெல்லாம் கேட்கறதே இல்லை, சும்மா பிரிய வந்தாலும் யார் வேணா போய்க்கலாம். விபச்சாரியோட கேடு கட்டுவான் அவன். அவனா 10 கேட்பான், ஒன்றுமே கேட்க மாட்டான். இருந்தாலும் யார் வேணா வாங்கோ, யார் வேணா வாங்கோ, பிரி யார் வேணா வாங்க. இவ்வளோ பிரி யார் வேணா வாங்கன்னா போக மாட்டேன்றான். என்ன பண்ணுறது? அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டுக்கிறான். வந்து முற்றா மோதரா பக்கத்தில் வந்து தேய்கிறா ஓசரா சனியை ஒன்றுமே ஆக மாட்டேங்குது உனக்கு. வேலைக்கு ஆகாது பீஸ் போடா நெட்டி வச்சுட்டு ஆன்னு சாவுற. இருக்கும்போது நல்லா தானே கூப்பிட்டு இருந்தா, கொஞ்சம் மாச்சம் வரனே திரும்பி பார்த்து எங்கே தாங்கிறேன் எப்படி தாண்டிக்கிறேன் இல்லாட்டி சும்மா வருஷம் நிற்கிறேன் எங்கடிக்கிற கேட்கலாமா இல்லையா? கேட்கலையே. ரசிகனாக நீ இருந்தால் ஒழிய இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியாது? இன்பத்தை அடைய முடியாது. துன்பமே உனக்கு இல்லை. ஒரு ரசிகனுக்கு எதுவுமே என்ன இல்லை, ஏன்னா அவன் ரசிக்கிறான். ஜஸ்டால் ஒரு சினிமாவில் ஒரு காட்சி வருது, அதில் சோகமான காட்சி, பார்க்குற என்ன பண்ணுவேன்? இப்படிக்கு அன்பு மகள் கோடீஸ்வரி. என்னவா பேர் கோடீஸ்வரி? ஏதில் பாட்டு முள்ளா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம், வறுமையில் இருந்துக்கிறா. அவ்வளோ வறுமையில் இருந்துக்கிறா. அந்த பாட்டு முழுசாக கேட்டீங்கன்னா தெரியும். ஆனால் பேர் என்ன? உனக்கு கண்ணில் தண்ணி ஊற்றணும். அவள் கோடீஸ்வரன் முச்சிருப்பா. உன் கண்கள் எப்படி ஆயிருக்கணும்? ஈரமாக இருக்கணும். இந்த காட்சி அதுக்காக தான் காட்டப்பட்டது. அந்த இடத்துல போய் சிரிச்சிங்கிறேன்னா நத்திங். அப்போ உனக்கு பீஸ் போயிடுச்சு. சொல்லிட்டாங்க யாரோ உள்ள. ஆமாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய முடியாது? அதான்ப்பா அந்த தியான அறையில் சின்னதாக ஒன்று வாங்கி உள்ள சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே கூட என்ன ஒன்று சொல்லிட்டோன்னு வச்சுங்க, கட்சினே கிடக்கும். அப்புறமா நீங்கள் வந்து உட்காந்தீங்கன்னா அப்படியே அங்கேயே ஒன்று போனோம்னா ஓ மந்திரத்தை தெளிவாக சொல்லணும். இதான் ரசனை இல்லை. ஓத்தா அப்பதான் நீ வந்து தியான தன்மையில் உள்ள போ. அப்பதான் உனக்கு அல்பா ஸ்டேட் ஒன்று. அல்பா ஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா மேலே எழுந்துப்ப. தியான தன்மை உன்னை அப்படி மேலே தூக்கும். இந்த இறைவன் நம்மளை இப்படியெல்லாம் கொண்டாட வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த உலகமே ரசிக்குது தான். ஓ இது வந்து இந்த மாதிரியான பைத்தியம். ஆஹா சச்சா ஹே சச்சா ஹே நம்ம பார்த்து சிரிச்சு வேண்டியதுதான். 2 பைத்தியம் வந்து பேசும், நீ ரசிக்கிறதுக்கு தான். நீ அது டென்ஷன் ஆகக்கூடாது. ஏசுனா அது சிறுவில் இருந்தாங்களா இல்லையா? அறிவே இல்லைன்னு ஒருத்தன் பாரு. அவர் எவ்வளோ மேற்கோள் காட்டுறாரு, எவ்வளோ புக்கு பச்சுறாரு. அதெல்லாம் எனக்கு என்ன தெரியா? உனக்கு என்னத்துக்கு போன இப்போ நீ அங்கே இந்த பூமிக்கு எதுக்கு வந்துக்கிற? சுற்றிக்கிற பைத்தியத்தை பார்க்கறதுக்கு வரல, இல்லை பைத்தியத்தை கூட நீ பைத்தியமாக ஆகிறதுக்கு வரல. நீ எதுக்கு வரல? சுற்றி இருக்கிற பைத்தியத்தை பார்க்கறதுக்கு வரல, பைத்தியத்தை கூட பைத்தியமாக ஆகிறதுக்கு நீ வரல. நீயா இருக்கிறதுக்கு வந்த. ஆனால் நீயா இருக்க மாட்டேன்ற எதையோ வாங்கி சொல்லிக்கினேன். சார் எதை கொடுத்தாலும் கொடுங்க, பிரியா கொடுக்குறீங்களா கொடுங்க, நாங்கள் சொல்லிக்கிறேன். அது நான் பிறந்துட்டேன்ல அங்கே கரெக்டாக அப்படி தான் சொல்லிப்பேன். என்ன பண்ணுறேன்? காலில் இருந்து எப்படி பார்ப்பேன்? அர்த்தம் இல்லாமல் சொல்லியிருப்பாங்களா? அர்த்தம் இல்லாமல் சொல்லியிருப்பாங்களா? அர்த்தம் இருக்குது.
இப்படிலாம் அர்த்தத்தெல்லாம் நீயா கேள்வி கொண்டு அர்த்தம் சொல்லிட்டு இருப்பாரு. அவர் சொன்னார், இவர் சொன்னார், என்கிட்ட வர வந்து சொல்லணும். இப்போ உண்மை எப்படி இருக்குது? யாருன்னா என்ன சொல்லணும் போட்டோம், உண்மை எப்படியா இருக்குது? அது எப்படி நான் அடையணும்? இவ்வளோ தான் விஷயம் இவ்வளோ தான். உண்மை எப்படி இருக்குது? நான் அதை எப்படி அடையணும்? நான் அடைஞ்சா நான் எப்படி இருப்பேன்? நான் தம்பி அதான் கேட்டான் வந்தவொடனே. அப்போ நான் அடைஞ்சிட்டேன்னா அடையணுன்னா நான் என்ன செய்யணும்? சும்மா வந்துக்கிறேன், ஒன்றுமே கிடையாதுங்க. எனக்குதுங்க ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவே வரும். ஸோ உடம்புன்றது உனக்கு கொடுக்கப்பட்ட தற்காலிகமான வீடு. எது? இந்த உடம்பு ஒரு தற்காலிக வீடு. இந்த தற்காலிகமான வீட்டில் இருந்துன்னு நிரந்தரம் எதுன்னு தேடிக்கணும். வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு எதுன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை இன்னொரு வீட்டுக்கு போயினா தேடணும். சார் இந்த வீடு சரியில்லை, என்ன பண்ணா இன்னொரு வீட்டுக்கு போய் நான் நல்லபடியாக வாழ்ந்துக்கிறேன். முதல்ல இந்த வீட்டில் சரியாக வந்ததுன்னா அத்தை வீடு பற்றினே அக்கறை வரும் உனக்கு. ஓகே, இதில் வந்து கிச்சன் இல்லை, இல்லை பாத்ரூம் இல்லை, இல்லை பேசன் ஒஞ்சிட்டு இருக்குது, இல்லை அடுப்பு வைக்க முடியல, என்ன சொல்றது? எப்போ இந்த வீட்டில் வாழ்ந்தேன்னா தான். எப்போனா இந்த வீட்டுக்கு நீ நன்றி சொன்னியா? சொல்லி கொடுத்தானா உனக்கு? எந்த வீட்டுக்கு நன்றி சொல்லணும்னா? சொந்த வீடு உன் வீடு. எது? இதோ இந்த உடம்புக்கு இதே இதுதான். இந்த வீட்டை ரசிச்சா பாரு. 10 விரல்கள். 10 விரல்கள் ஒன்றே உசரா என்ன? இல்லை சார் 20 விரல், கீழே 10 இது. ஓகே, மேலே 10 கீழே 10. கரெக்ட் தானே? கீழே இருக்கிற 10 விரல் நம்மளால் என்ன பண்ண முடியல? ஏன்? சேலந்து போயிடுச்சு. குரங்குங்களாம் அவ்வளோ அழகாக பிடிச்சிருந்தது. கையிலையும் பிடிக்குது, காலையும் பிடிக்குது. கேட்ச் போட்டால் தொங்கினுக்குது, இதை எடுத்து பிடிக்குது. அப்போ யார் விசேஷம்? இப்போ இதில் 10 விரலும் பயன்படுத்துகிற குரங்கு விசேஷமா? 20 விரலையும் பயன்படுத்துகிற குரங்கு விசேஷமா? இல்லை 10 விரல் பேசுகிற நாம் விசேஷமா? ரசித்து பாரு இந்த உலகத்தை எல்லாம். மற்றதோட நம்ம எவ்வளோ கேவலப்பட்டுருன்ட்டு ஒரு சொல்லலாம். உங்களை விட இங்கே விசேஷமானவங்க யாரும் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்லாம் ஒருத்தன் கேள்வி கேட்குறான். பைத்தியம், லூஸு. நீ உன்னை விட விசேஷம் இல்லைன்னு நான் சொல்லிட்ட பேர் என்னை விட ஒருத்தன் யாரா தேடுற? உன்னை மாதிரியாவும் என்ன மாதிரியும் செஞ்சு வச்சுக்கிறாங்க. உன்னை எப்படி செஞ்சுக்கிறான்? உன்னை மாதிரி என்ன எப்படி செஞ்சுக்கிறான்? என்ன மாதிரி என்னை விட விசேஷமாக ஒருத்தன் எப்படி இருக்க முடியும்? இல்லை என்னை விட மட்டமாக எப்படி இருக்க முடியும்? அவனை யார் மாதிரி இருக்கிறான்? அவனை மாதிரி இருக்கிறான். நான் என்ன மாதிரி இருக்கிறான்? இப்போ இந்த சமூகத்துக்கு யார் தேவை? என்ன வேணும்? நீ தான் யார் தேவை? நீ தான் உனக்கு வேணும். யார் உனக்கு தேவை? யார் வேணும் உனக்கு? இப்போ நீ இருக்கிறியா பாரு. முதல்ல எப்படின்னா நீ ரசிக்கிறியா பாரு. சிரிக்க மாட்டேன்ற, அழ மாட்டேன்ற, துக்கப்பட மாட்டேன்ற, கோவப்பட மாட்டேன்ற, இதெல்லாம் பிடிக்கிட்டான். கோலில் பொறியில் குணமில்லவே என்குலத்தான் தாளை வணங்கா. அப்படின்னா என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? ரசம் சிறந்தது எது? நவரசம். நவரசமும் உனக்கு வேணும். நவரசமும் உனக்கு இருந்ததுன்னா சமரசமும் ஒன்று வந்துடும். யாருக்குள்ள? உனக்குள்ள. உனக்கு கண்டி நவரசம் புரிஞ்சிச்சு, ஆஹா அப்படின்னா சமரசம் ஆகிடுவேன். எல்லா காட்சியும் சும்மா காமிச்சுன்னு இருந்தாலும் நம்ம பார்த்துருக்கலாம். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஓகே, நம்ம நாடகத்தில் இதுதான். நம்ம நாடகத்தில் தேடி வரும் காலம் வந்தால் செல்வமெல்லாம் குளத்திலே தண்ணி இல்லை, குக்கும் இல்லை, மீனும் இல்லை. ரசித்தா தான் இது வரும். அப்புறமா என்ன மீன் எடுத்து தரல போட்டாலும் எதுக்கு தான்? துடிக்கிறதுக்கு தான். துடிப்போம். துடிக்க மாட்டேன் அந்த மீன் நான் சொல்லுமா? துடிப்போம். நீந்த மாட்டேன்மான்னு சொல்லுமா? நீந்தி செத்துடுவோம். உயிர் உள்ளவரை என்ன பண்ணுவான்? முயற்சி செய்வோம். இப்படி புரிஞ்சிச்சேன்னா எப்படி வாழ்வே நீ? சான நேரம் கூட உனக்கு வீண் கிடையாது. உனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை நேரமும் விசேஷம். கடவுள் நினைப்பான், வச்சுக்கடா நல்லா வாழ்ந்துக்கும், இன்னும் சந்தோஷமாக இருறா தம்பி சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? குத்த சோரியை பார்த்துங்கிற ஒன்று கூட சாப்பிட்லாமா வானாவா? இதில் ஆட்டுக்கறி செஞ்சிட்ட பிறகு இந்த சட்டியில் செஞ்சுருப்பாங்க. பருப்பு சாதம் தான் போட்டுக்கிறாங்க. ஆனால் இதில் ஆட்டுக்கறி கொஞ்சம் செஞ்சுருப்பாங்கல்ல. அசைவம் சாப்பிட்ற வீடு இல்லை. அபிஷ்டு சாப்பிட்லாமா? அங்கே தீட்டு பட்டுறது வேற வச்சுது. ஏன்னா சனிக்கும் போது பெருமாள் கோச்சிப்பார்ல, அந்த நாயாச்சு இது வந்தாலும் வந்துடும். நமோ நாராயணாய. சனிக்கிழமை டாய்லெட் மாற்ற மாட்டீங்களா? ரொம்ப சீரியஸ், ரொம்ப உஷாராகிறாரு. வெரி குட், கீப் இட் அப். வெள்ளிக்கிழமை அதெல்லாம் மாற்றுறீங்கல்ல. இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைனா டாய்லெட்டை மாற்றணுமா இல்லையா? அதே டாய்லெட்டில் போய் நிற்கிறீங்களே, ரொம்ப கஷ்டப்படுறாரு நம்ம. இதான் ரசிக்கிறதுன்றது. அப்போ வந்து கக்கூசு கூட அவ்வளோ உஷாராக பார்க்குறாரு. ஏன்னா அங்கேயும் புனிதம் இருக்குதா இல்லையா? கடவுள் கோச்சிப்பாரா இல்லையா?
நீ சனிக்கிழமை கறி சாப்பிட்டா கோச்சிப்பாரா இல்லையா? உன்னை எப்படிலாம் ஏமாத்திக்கிறான் பாரு. அப்போ சனிக்கிழமை கறி சாப்பிட்டா கோச்சிப்பாருனா சனிக்கிழமை கக்கூசில் போகலாமா? கறி சாப்பிட்டு போன கக்கூஸ்லேயே சனிக்கிழமையும் போறியே, எவ்வளோ முட்டாள் நீ. சரியான ஆன்மீகவாதி. போகலாமா? அமாவாசைக்கும் அதே கக்கூசு, பௌர்ணமிக்கும் அதே கக்கூசு, மற்ற கேடு கட்டினாலே அதே கக்கூசு. தப்பு தான்ப்பா. வீட்டில் 2 கக்கூசு வைங்க. புனிதமான நாளுக்கு ஒரு கக்கூசு, புனிதமற்ற நாளுக்கு ஒரு கக்கூசு. சமையல் ரூமே மாற்றிருங்க. கறி செய்யறதுக்கு ஒரு சமையல் ரூம், கறி செய்ய. இப்படி போனால் சாப்பிட்ற நாக்கையும் 2 ஆகணும்ல. சூத்தியம் 2 ஆகிடுங்க சார். கறி சாப்பிட்டா வரதுக்கு ஒரு ஓட்டை, தயிர் சாதம்லாம் சாப்பிட்டா வரும். எல்லாம் வாங்கி சொருகிந்த இஷ்டத்துக்கு வாங்கி சொருகின்னு எப்படி எல்லாம் யோசிக்குது வர. இதெல்லாம் வாங்க இருக்குது. நான் சொல்றேன் சார், நான் கிடையாது. சச்சவங்க வந்து கைரேகைலாம் பதிவு பண்ணி வச்சுக்கிறேன், பேர்லாம் எழுதி வச்சுக்கிறேன். எல்லாரையும் பிடிச்சி போய் போடுங்க. ஆன்மீகன்ற பேரில் நீங்கள் அவங்க தான் அந்த மாதிரிலாம் பேசினாங்க, எனக்கு தெரியாது. கக்கூஸ் அவர் சொன்னாருங்க. எப்படி பேர்லாம் திரும்பி போட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். எந்த இல்லைப்பா, என்னெல்லாம் தப்பு நினச்சிக்க போறீங்க. ஆன்மீகவாதிங்கன்னாக்கா 2 ஓட்டர் இருக்கணும் கீழே, கக்கூஸ் 2. ஏன்னா புனிதமானவங்க போங்கடா போக்கத்த பசங்களா. சாப்பாடு ஒன்று, சாப்பிட்றதுக்கு ஒன்று, சாப்பிட பிடிச்சது சாப்பிட்டுக்கிறான். அவனுக்கு பிடிச்சத அதை ஒரு வேலை எடுத்துக்கின்னு அதை ஒரு பேச்சு பேசின்னு கேடு கட்டவனுங்களா. சி, உங்களுக்கு என்ன சொல்லி காரியம் தெரியல எனக்கு. அது ஒரு பேச்சை எடுத்து வச்சுன்னா அது வர பேசுகிறான். சைவம் நல்லது, மயிர் நல்லது, நீ சாப்பாடு நல்லது, அவ்வளோதான். ஊசி போன சாப்பாடு எது வந்தா இல்லை. இவங்களுக்கு எப்போ சொல்லி எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்ன பண்ண போகிறதில்ல, புரிய போகிறதில்ல. அதுங்களுக்கு அப்படி தான் செய்யப்பட்டிருக்குது. அதுங்களுக்கு என்ன பண்ணி வச்சுக்குது, அப்படி தான் செய்யப்பட்டிருக்கு. நான் என்ன கவனிச்சு அந்த உலகம் ஏன் மாற போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பேசினா மாறி போறீங்க, இருந்தாலும் என்ன பேசினா மாறுவாருன்னு சொல்கிறீங்க. அந்த தம்பி பாரு அமைதியாக வேணா ஆகிடுவார், மாறுவார். போங்க சார், நீங்கள் என்ன வேணா சொல்லுங்கள், நாங்கள் ஒரு 6 வேளை மட்டும் சாப்பிட்டுப்பேன். கரெக்ட் தானே? மாற்ற சந்தோஷம். ஆனால் மாற்றம் என்னால் ஆனதில்லை. அந்த மாற்றம் யாரால் ஆனதில்லை? நீ நினைக்கிற. யார் நினைக்கிற? நான் சிறப்பாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் கொண்டாட்டம் பண்ணணும்னு யார் நினைக்கணும்? உனக்காக நான் நினைக்க முடியும். ஆனால் என்ன பண்ணா நீ தான். நான் உனக்காக இவ்வளோ தான் பேச முடியும். இது நீ அசிங்கன்னு கூட எனக்கு திட்டு கூட போயிடாது. அது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அதனால் ஒன்றும் இல்லை. எனக்கு 2 ஓட்டை இல்லை, 1 ஓட்டை தான் இருக்குது. நம்ம புனிதமானதுக்கு ஒரு வாய், புனிதமற்ற ஒரு வாயெல்லாம் வச்சுக்க முடியாது. புனிதமானதுக்கு ஒரு கக்கூஸ் அவர் சொல்லுவார், அதுக்காக 4 கக்கூஸை கட்டிக்க முடியும். நான் அந்த மாதிரிலாம் ஆளாளுக்கு மாறி இருந்தாக்க நான் எங்கே இருப்பேன்? அம்மா காணாமல் போயிடுவேன். நோனோ அவனுக்கு ஒரு மூஞ்சி, அவனுக்கு ஒரு வாயெல்லாம் வச்சு நான் தெரிய முடியும்? அப்படிலாம் முடியாது. என்னால் அப்படிலாம் முடியாது சார். சாரி சார், நான் அப்படிலாம் என்னால் முடியாது. எனக்கு ஏசு நல்லவராக இருந்தால் அது அவர் பிரச்சனை, எனக்கு கிடையாது. என்ன சொல்கிறது, நாராயணன் இருந்தால் அது உன் பிரச்சனை. அங்கே வைக்குது இங்கே வைக்குதுன்னா நம்ம பண்ண முடியாது. அவருக்கு வேகுது, வேக கட்டி போகுது. நான் போய் பார்க்க முடியாது. ஜர்கன் நீ கைத்து பிடிச்சி தள்ளுருவான். அது அவன் பிரச்சனை. அவன் தெளிவாகவும் சொல்லிட்டான். அப்போ தான் ஆள் வரும்ட்டான். லட்டு ஏன் இது மாதிரி வச்சிங்கன்னா அப்போ தான் விஐபி தான் எங்களுக்கு முக்கியம். கல் என்ன பண்ண போகுது எங்களுக்கு? விஐபினாக்கா ஏன்னா ஒரு மரியாதை. பெருமாளோட ஆசீர்வாதம் வாங்கி நான் பிடுங்க போகிறேன். ஒன்றுத்துக்கும் பிடுங்க முடியாது. பெருமாள் தான் அது அவருக்கே அவர் ஆசை. நான் தான் தேய்ச்சி விட்டுனுக்கிறேன். அவரே தேய்ச்சி குளிக்க தெரியாது, நான் தான் தேய்ச்சி விட்டுனுக்கணும். அவருக்கு அலங்காரமே பண்ணி நான் தான் அலங்காரம் பண்ணேன். நான் நினச்சா வேகமாக அவுத்து போட்டுருவேன், மற்ற நாளில் மாட்டி விட்டுருவேன். ஏன் இஷ்டம்னா ஆயிடுச்சு. பெருமாள் கதையே அப்படி காரியம் முடிஞ்சு போச்சு. இப்போ நமசிவாய நான் பார்த்தா தேவநாதன் என்னென்ன பண்ணிட்டு வந்துட்டான். நம்ம ஒன்றும் பேசலாம். இப்போ சர்ச்சு ரொம்ப நல்ல விஷயம்னா அதுவும் கிடையாது. சரி, முஸ்லீம் தான் கரெக்டாக இருக்கிறாங்க, நாங்கள் ஆம்பளை மட்டும் தான் போனோம், பொம்பளே போகக்கூடாதுன்ற ரசிக்கவே முடியாது. அவன் கண்ணை மட்டும் காட்டுறான். ஓகே, கண்ணை காட்டு போதும்ட்டான். நம்ம இப்போ சுற்றி அவனை எப்படின்னா போட்டோம். இப்போ நான் எப்படிக்கிறேன்? இந்த உலகத்தை நான் நேற்றுக்கு வந்தேன். வாழ்றதுனாவே ரசிக்கிறது தான். வாழ்றதுனாவே ரசிக்கிறது தான். ஒரு 5 வயசு ஆனாவே பொம்பளை ரசிக்க தோணுது உள்ள. அப்போ ஒரு பொண்ணை காட்டி கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணுங்களா? சுற்றி சுற்றி ரசிச்சுக்கணும். பீரோ கட்டில் மாதிரி கம்முன்னு வீட்டில் வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறேன் இல்லை? பொண்டாட்டினா ரசிக்கிறதுக்கு பீரோ மாதிரி வச்சு வீட்டில் கூட்டி வச்சுருக்கிறதுக்கா? என்ன பண்ணா? அதை எதை போட்டு அலங்கரித்து பார்க்கணும். யார பொண்டாட்டிய அதே
மாதிரி புருஷனை கொடுத்தா புருஷனுக்கு அதை இதை போட்டு அவன் இதை எப்படி சாப்பிட்றான், இது எப்படி சாப்பிட்றான், இது எப்படி நான் எப்படி நான் என்ன பண்ணா, இதை பார்த்தா எப்படி ரசிக்கிறான்னு. பொம்பளையாக இருந்தாலும் சரி ஆம்பளையாக இருந்தாலும் என்ன தான் பண்ணா, ரசிச்சுக்கிறதுக்கு தான். ஒரு குரு எதுக்கு தானா, குரு ரசி, தப்பு கிடையாது. எவ்வளோ நேர்த்தியாக பேசுகிறான் இருந்தாலும் என்ன இது சாதாரணமாக பேசிக்கிறான். 2 ஓட்டம் போகணும் சூத்துன்னு அவ்வளோ தெளிவாக பேசுகிறானே. எந்த சாமியாரும் சூத்துன்னு பேசுறதே இல்லை. அசிங்கமாக பேசுவான்னு பார்த்தா அசிங்கத்தை கூட பேசுகிறான். என்ன பண்ணுறது, தீன்னு சொல்லவே மாட்டாங்க. இவனா இது ஆன்மீகன்றான், அசிங்கமாக பேசுகிறான். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் ஆகிடுவோம். ஏன்னா நமக்கு ரகசியமாக பார்த்துட்டு ஒரு வீடியோ போகணும். இது தெளிவாக ஒரு மனுஷன் யாரும் பேசும். இவ்வளோ அழகாக சார் 2 ஓட்டம் நமக்கு இல்லை, ஒரே ஓட்டம் தாங்குது. அதே மாதிரி கீழே 2 ஓட்டத்தில் தெரிஞ்சினே ஒரே ஓட்டம் தாங்குது. இதில் சாப்பிட்டு தான் இப்போ என்ன கறி சாப்பிட்டாலும் என்ன இது அதே ஓட்டல் தான் வருது. கறி சாப்பிட்டா வேறு ஓட்டலில் வரும். சரி எனக்கு 2வது ஓட்டம் இல்லை, நான் சாப்பிட மாட்டேன், நான் சொல்ல முடியும். அதான் சொல்ல முடியாது சார். நாங்கள் பட்டை போட்டு ரொம்ப புனிதமானு நினச்சிருந்தோம். இருந்துன்னு போ நான் சொல்லுது ஓகே டன், எதை வேணா போட்டுக்க ஊழிச்சிட்டோம். நாங்கள் அதை பற்றி என்ன பண்ணல. நீங்கள் ஜெட்டி போட கட்டி போ, அது யார் பிரச்சனை. நீ பெருசாக அழகு வச்சு வந்து நீ என்ன பெருசாக எவ்வளோ பெருசாக போட்டோம். நாங்கள் சிம்பிளாக சொல்கிறோம், பொம்மலாட்டக்காரன் வந்துக்கிறாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம், ரசிக்க தெரிஞ்சவனா ஆயிடுவான். ரசிக்க தெரிஞ்சவனுக்கு அலங்காரங்கள் முக்கியம் இல்லை, எது வேணுமோ அதை அடைஞ்சிடுவான். ஏன் வாய்ஜாலங்கள் போதுமானது இல்லை, மந்திர தந்திரங்கள் எல்லாம் போதுமானதெல்லாம் இல்லை. எனக்கு உண்மை வேணும், எனக்கு உண்மை வேணும், மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்படி புரிஞ்சுச்சேன்னா வார்த்தையில் சிக்குவே, சைவ சைவத்தில் சிக்குவே, ஜாதியில் மதத்தில் சிக்குவே. நெவர் போனோம் புறம் புரிஞ்சிச்சேன்னா எப்படி வாழ்வேன். அவ்வளோதான் பகர். எப்படி செத்துரு வரும். நம்ம முன்னாடி மோன வச்சு டான்ஸ் ஆடுறோம், நம்ம ஆடிடலாம். முதல்ல நம்ம ஆடிடலாம். ஏன் ஆமாம், நமக்காக இன்னொரு ஆடி நிற்பான். ஏன் நமக்காக நம்ம என்ன பண்ண முடியாது. முதல்ல ஆடுறு. ஆடலுடன் 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 பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம். இந்த உலகத்தை ரசிப்பது மட்டும்தான் சுகம். இந்த உலகத்தில் என்ன மட்டும்தான் சுகம், எல்லாத்தையுமே சுகமாக்கிடலாம். அப்போது அது ரசிப்பது சுகம்னு தெரிஞ்சிச்சேன்னா, வறுமையும் ரசிக்க தெரிஞ்சிச்சேன்னா உனக்கு என்ன ஆகிடும். சே என்னடா இது 20 வயசில் ஒன்றுத்து உதவாத பீஸ். நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தா கூட இல்லாமல் பண்ணிட்டானே நம்மளேன்னு ரசிக்க தெரிஞ்சிச்சேன்னா, அந்த பிள்ளைக்கு ரசிக்க தெரியாது. ஆனால் அந்த இந்த ஆளுக்கு அந்த டைமில் ரசிக்க தெரியாது. இப்போ கற்றுக் கொடுத்துட்றான். யாரோ ஒரு பிள்ளை என் வயசில் வறுமையில் இருக்கலாம், நான் யாரோ ஒரு பிள்ளை ஏழ்மையில் இருக்கலாம். நான் சொல்கிறது அந்த பிள்ளைக்கு தான். ரசி இந்த உலகத்தை, உன் வறுமைக்கு கூட ரசி சிரிச்சுட்டுன்றேன் நான். அழு ஆனால் சிரி உள்ளோ, கண்ணில் ஈரம் இருக்கட்டும். கண்ணில் என்னதுக்கு, கண்ணிலே நீரேதற்கு எப்பெல்லாம் காலமெல்லாம் வருவதற்கு. வெளியே கண்கள் அழட்டும், ஆனால் உள்ள எப்படி இருக்கட்டும். என்ன தான் பண்ண போற, என்ன எதுக்கு கொண்டாடுனீங்க. கொண்டாட தெரிஞ்ச மனிதன் எப்படி ஆடுறது ஒரு விசேஷம், ஆடுறது தான் விசேஷம். நீ மட்டும் மாறுதல் சொல்வதாக இருந்தால் நான் அழுது கொண்டே இருப்பேன். ஏன்னா தொடங்கி போது யாரு, அந்த மலர் போன்ற கைகள் வந்து அது தொடங்கி போகுது. அப்போ நான் என்ன பண்ணலாம், அழுவதும் எனக்கு என்ன தான் விசேஷம். இறைவனை மட்டும் உனக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்துக்கிற. ரசிகன் மட்டும்தான் இறைவன் இடத்துல கிட்ட வர முடியும். ரசிகன் மட்டும்தான் இந்த இறைவனிடத்தில் வர முடியும். கொண்டாடுற ஒரு மனிதன் மட்டும்தான் இறைவனிடத்தில் வர முடியும். நான் கொண்டாட மாட்டேன், புடிங்கி ஆகிட்டேன், கொண்டை கட்டிங்கன்னா மொத்தம் மயிர் போடாது, மயிர் சாப்பிடாது. ஜோசிகாரம் எப்படி சொல்லணுமா இல்லையா. ஜோசிகாரெலாம் திட்டாதீங்க சார், அவர் புனிதமான ஒரு புடிங்கி அவர் அங்கேயே உட்காந்து சொல்ல. அவர் ஜோசிகாரெலாம் சேர்ந்து சண்டைக்கு வந்துட்டு போகிறாங்கன்றதுக்கு நல்ல ஜோசிகாரனுக்கு தெளிவாக தெரியும். ஆமாம், நாக்கில் சனி அந்த ஆளுக்கு அப்படி தான் பேசுவோம். 2ஆம் இடத்துல சனி கரெக்டாக கண்டுபிடிச்சான். 2ஆம் இடத்துல அது சனி வாக்கு அப்படி தான் இருக்கும். அவங்ககிட்ட போய் நீ செத்துருன்னா செத்துருவோம் நம்ம, வானா விட்டுருவோம். ஆமாம், உண்மையான ஜோசிக்காரனுக்கு எனக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருவான். ஓ இந்த ஆளுக்கு 2ஆவது இடத்துல சனி, நாக்கில் சனின்னு தெரியும். ஆனால் 5ஆம் இடத்துல இது வந்து குரு உட்காந்துக்கிறாரு தெரியும் அவனுக்கு. ஓ சூரியன் வர நீச்சமாயிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் அந்த ஜோசிக்காரனுக்கு தெரியும். நானும் ஒரு ஜோசி கிளாஸில் வர நடத்திங்கிறேன். ரசிக்க தெரிந்து விட்டால் இந்த உலகத்தில் நீ தான் மகிழ்ச்சியானவன். உனக்கு துன்பம்னா இல்லை, உனக்கு இல்லை. ஏன்னா துன்பப்படுறதுன்றது உனக்கு காட்டப்படுற காட்சி மட்டும்தான், அது உண்மை இல்லை. நல்ல ஒரு கதை, ரமணர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்கிறாங்க, சார்
எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகுது, துன்பப்படுறேன். நீங்கள் வந்து கனவுல பாம்பை பார்த்துட்டு வந்து நேரில் வந்து என்னை அடினா நான் என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ண? கனவுல பாம்பை பார்த்தேன், நேரில் வந்து என்ன அடினா நான் என்ன பண்ண முடியும்? நான் உன்னை கூட கனவு காண முடியாது. ஏன்னா அந்த பாவம் வேஸ்ட் பீஸ் ஆகிட்டார், அவர் ஒன்றுத்துக்கு உதவாது போயிட்டார். அது ரெண்டாவது கதை. ஆனால் ஃபஸ்ட்டு கதை நம்ம இனிஷியலாக நல்ல கதை சொல்லி வச்சுக்கிறார். எடுத்துப்போம், நல்லது எவன் சொன்னாலும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, டோன்ட் வரி. நாளைக்கு இருக்க மாட்டேன், இன்றைக்கி எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறே பொக்கிஷத்தெல்லாம் நேசனர் சொன்னார்னா எவன் சொன்னாலும் ஒத்துக்கணும். ராயனுக்குரியது ராயனுக்குரிய, தேவனுக்குரியது தேவனுக்குரிய, நேசனர் சொன்னால் என்ன பண்ணா? ஒத்துக்கணும். யார் சொன்னாலும் உண்மையாக இருந்தால் என்ன பண்ணா? ஒத்துக்கணும். யார் சொன்னாலும் போய் இருந்தா என்ன தான்? போய் தான். யார் நான் சொல்கிறதுக்காக நீங்கள் போய் ரோட்டில் போய் எல்லாரும் தேவடைய பையன் கூப்பிட்டுருவீங்களா என்ன? முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் அப்போ கற்றுக் கொடுத்தாலும் நீங்கள் கற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் வேணும்னு பேசிக்கிறேன். புரியுதா? ஆனால் நான் கற்றுக் கொடுத்தா கற்றுப்பீங்க தெரிஞ்சு தான் நாசுக்கா பேசிக்கிறேன், நீங்கள் கற்றுன்னு வந்துட்டீங்க. நல்லா இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. நான் எவ்வளோ கற்றுக் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? கற்றுக்க போகிறதில்ல. அப்போது எவனா கற்றுக் கொடுத்தா ஏன் கற்றுக்குனீங்க? அப்போ யார் புத்தி கெட்டு போனது? உன் புத்தி. அந்த புத்தியை புரிய வைக்கிறதுக்கு தான் இதை பேசிக்கிறேன் நான். அடங்க ஓத்தா, நமக்கு இது புரியாமல் போயிடுச்சு, நம்ம நான் செய்ய முடியும்? உன்னால் ஓத்தா ஒழிகன்னு பாட்டு ஓத்தா சொல்லி தியானம்லாம் பண்ண முடியாது. ஏன் பண்ணுவேன்? அதுக்கெல்லாம் பயங்கர தில்லு வேணும். உன்னால் அது முடியாது. அப்போ செய்ய மாட்டேன். அப்போ நானும் என்னென்ன நீங்கள் சொல்லுங்க. வர்றவங்களை கூட திட்டுவோம். நாங்கள் கூட இருந்தீங்கன்னா குழி பறிக்க பார்ப்போம். அதெல்லாம் உன் சொந்த பிரச்சனை. நல்லா இரு. என்ன சொல்றது? நாரிப்படை நல்லா இருக்கு. உண்மை தேர்றவனுக்கு நான் கட்டாயம் உதவ தான் போகிறேன். நான் நல்லா தான் இருக்க போகிறேன், நல்லா தான் இருக்கிறேன், இன்னும் சிறப்பாக தான் இருப்பேன். எனக்கு தான் தெரிஞ்சிச்சு. காட்சி அத்தனை என்ன தான்? சும்மா வந்து போகிற காட்சிகள் தான். ஏன்னா இவைகள் அத்தனையும் நிலையானவைகள் அல்ல. இவைகள் அத்தனை என்ன இல்லை? நிலையானவைகள் அல்ல. எது நிலையானதோ அது எனக்கு தெரியும், உனக்கு தெரிய வைக்க பார்க்குறேன். எது நிலையானதோ அது நிலையானதை நீ அடையிறதுக்கு தான் இத்தனையும் படைச்சி வச்சுக்கிறேன். இதெல்லாம் ரசிச்சினே போனேன்னா இந்த மலர் இவ்வளோ அழகாக இருக்குது, எங்கேருந்து வந்தது கேட்கலாம்ல? லட்டியாமா இனிக்குது. லட்டியா கிடையாது, எத்தவொன்னே ஏசு கிடையாது. சக்கரை போட்டால் இனிக்குதியா? ஏடு கட்டணும் ஒன்றும் ஏசு குத்தார். லட்டு ஏசு குத்தாரு. இப்போ கீழே போனேனாக்கா மாடா வச்சுன்னு காத்துங்கிறாங்க, லட்டு கொடுப்பாங்க. லட்டியா இனிக்குது? சக்கரையா இனிக்குது? வெள்ளம் பாகு அல்லது கரும்பு சாறு. அப்போ கரும்பு ஏன் இனிக்குது? எவனோ ஒருத்தங்க இடிக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம கொடுத்துட்டு போய்க்கிறான். சே, யார் இதை கொடுத்தார்? இந்த கரும்பை யார் கொடுத்தார்? நீ ஏன் ஏசு கொடுத்தாரு முடிச்சுக்காத. குத்த ஏசு எங்க இல்லையா? அப்புறமா விவசாயி நட்டா வருது இல்லை? அப்போ நட்டா அது ஆதாரமான கரும்பை யாரும் செஞ்சு வச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை வெட்டி வெட்டி வச்சு தான் நான் கரும்பு ஆக்கிக்கிறேன். அப்போ இனிஷியலாக யார் அந்த கரும்பை குத்துது? கிடையாது. இனிஷியலா முதல்ல துவக்கமா இப்படி நீ கேட்டுனே ரசிச்சுனே போ. இந்த பொம்பளை இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, இதை பற்றவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க, இப்படியே போயினே எங்கே போய் முடியுது? எதை வேணா ரசி, எங்கே போய் முடிப்பேன்? அங்கே தான் போய் முடிக்கணும். அதனால் நீ எந்த தலைப்பானா கூடி முடிக்குது எங்கே தான்? கொண்டாடு மகிழ்ச்சியாரு. அதெல்லாம் இல்லை, கொண்டாடு மகிழ்ச்சியாரு. ஸ்வீட் எடுத்து கொண்டாடாது. ஏன்னா யாருக்கு நிறைய பேர் சக்கரை இது அதுக்கு இது இதுக்கு எடுத்துக்கிறான். நான் பண்ணி ஸ்வீட் எடுத்து கொண்டாடினா ஸ்வீட்டு சாப்பிட்டு செத்து போட்டு சாப்பிட்டு போகிறேன். ரொம்ப சுகர் ஆயிடுச்சு, உன்னை மாத்திரை போட்டே கற்றுனுக்கிறானுங்க. உனக்கு சக்கரைன்னு சொல்லி 40 வயசு இன்னுமா செக் பண்ணுன்னு கேட்டான். என்ன 40 வயசு ஆயிடுச்சு இன்னுமா செக் பண்ணல? ஆனால் நல்லா இருக்கிறா இல்லையா? ஆமாம் சக்கரை இல்லை, இன்னும் செக் பண்ணாமல் இருந்தீங்க. என்ன பண்ணுறது சொல்கிறேன்? இருக்கா இல்லையா? எனக்கு நமக்கு அது தேவையில்லை. சாகும்போது சாவலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ண முடியும்? இப்போ நான் நல்லா இருக்கிறேன். பார்க்கறதுக்கு நாரிப்பட வயிறாகிறேன்னா என்ன பண்ணுறது? கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா இலைக்குன்னா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன எனக்கு தேவை என்ன? நான் சந்தோஷமாக இருக்கணும். புரியுதா? என்னால் என்ன பண்ண முடியாது? சந்தோஷத்தை இருக்க முடியாது. உனக்கும் நான் என்ன சொல்லித்தரேன்? எதன் பொருட்டும் உன் மகிழ்ச்சியை, உன் கொண்டாட்டத்தை, உன் ரசனை உணர்வுகளை எதுவும் சும்மா என்ஜாய் பண்ணு. சும்மா பார்த்தேனாவே அது ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டுக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியுது. பார்த்தா உனக்கு தெரியுது. ரசி. விருப்பம் அந்த விருப்பம் காட்டு. கலர்னே அடிக்கிற மாதிரி இது சொல்லு. விருப்பம் அந்த தப்பு கிடையாது சொல்லு. அப்படியே சொல்லினே வா, ஒரு நாள் நீ சரியாயிடுவேன். விருப்பம் அந்த விருப்பக்குதுன்னே சொல்லு. கோபம் தான் சார் இந்த பேசுறது சரி கிடையாது. கோபக்குதுன்னு சொன்னவங்க தான் வந்துட்டான் ஃபஸ்ட்டு. இங்கே எனக்கு கூட சண்டை போட்டவங்களாம் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. சண்டை போடலான்னு வந்தவங்க தான் ரொம்ப நெருக்கமாயிடுறாங்க. அதனால் என்ன இல்லை கிடையாது. ரசிக்க தெரிஞ்சால் முடிவு என்ன தான்? இறைவனிடத்தில் தான். கொஞ்சம் ரசிக்கத்தானே இந்த ரசிக்கும் சீமானே. கற்பனையும் கற்சிலையும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு
அற்புதம் என்று வீணில் விற்பனை செய்யாதே மாதிரியே மனம் கழிக்கும் வீதத்தில் மனம் கழிக்கும் வீதத்தை சுகம் அறியும் கலைகள் அறிவோம். கலைகள் எல்லாம் எதுக்கான்? சுகம் அறியறதுக்கு தான். சும்மா கல் மண்ணெல்லாம் கண்ண முடியும் கேமரா போயில முன்னாடி அந்த வைக்க அந்த இப்போ இந்த வை கேட்குறேன். எட்டு விட்டு இடம் மாறின்னு ஊரை சுற்றிக்கின்னு நான் அந்த மடத்துக்கு போனேன். இந்த எங்கே போனாலும் உண்மை என்ன தான். எங்கன்னா போ, உண்மை தெரிஞ்சிச்சா பாரு. எங்கன்னா ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணுண்ணா? உண்மை தெரிஞ்சிச்சா வாழ்ந்துக்கிறேன் சந்தோஷமாக வாழ. அதை விட்டு எதுக்கு டென்ஷன் பண்ணுகிறேன்? அங்கே தான் சார் உண்மை இருக்குதுன்னா போயேன். அப்போ உனக்கு சந்தேகமாக தானே தானே சொல்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கிறேன் என்னென்ன சொல்லி. உண்மை இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? உண்மை யாருக்காகவும் என்ன பண்ணுறது இல்லை, மாறுறது இல்லை. நீ தான் தெளிவாகி அந்த உண்மையை சந்திக்கணும். யாருக்கும் உண்மை மறைஞ்சி இல்லை, எல்லாருக்கும் உண்மை ஒன்று தான். எல்லாருக்கும் உண்மை ஒன்று தான். சார் பைபிள் பச்சா வேறு உண்மை, குரான் பச்சா வேறு உண்மை, வேதம் பச்சா வேறு உண்மைலாம் அல்டிமேட் கோல் கொண்டாடுறது மட்டும்தான். எங்கன்னா போ, நீ போய் வந்தால் என்ன ஆகுனா? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்கணும். அப்புறமா அங்கே போய் வந்து நான் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன்னா அது உன் சொந்த பிரச்சனை. நான் இவ்வளோ சொல்லி நீ எவ்வளோ கேட்டு போயிட்டேன்னா யார் பிரச்சனை? நல்ல அந்த நீ நாரி பட செருப்பு படம் வந்துக்கிறேன். என்னன்னு கேட்டாக்க நான் அந்த சாமியார்ட்ட போனேன், செருப்பு போடக்கூடாது. பிரச்சனை செருப்பு போடுறதுல இருக்குது. உன் காலு கொண்டாடுறது யாருது? சார் நான் காலாவே மதிக்கிறது இல்லை. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க.